கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முதல் செக்ஷன் இடி மின்னலும் நல்ல அதாவது பெருமழையுமான அனுபவம். இப்போ நமக்கு இளந்தூரலின் அனுபவத்தில் போவோம். சரியா? எல்லாமே இடி மின்னலுமாக இருக்குமானா நல்லா இருக்காது. அப்படி அதனால் நம்ம பகுதியில் போவோம். எப்படி நல்ல ஒரு பிரசங்கத்தை கேட்டோம். எதிர்பாராத காரியங்களை செய்வார். எத்தனை பேர் பிரசங்கத்தை டெவலப் பண்ணீங்க? அல்லேலூயா. ஆமாம், நானும் டெவலப் பண்ணி பார்த்துருக்குறேன். பேசலாமான்னு நினச்சேன். ஆனாலும் எனக்கு என்னவோ நம்ம லைன்லேயே நம்ம போவோன்னு சொல்லி தோணுது. வாசிக்க கேட்போம். 2 வேத பகுதிகளை வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 107 29 30. லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. நாடின துறைமுகத்துக்கு அப்போஸ்தலர் நடபடிகள் 24:44 வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 27:44 வாசிக்க கேட்போம். ஆமாம், கொந்தளிப்பை அமர்த்தி தப்பி கரை சேர்ந்தார்கள். அல்லேலூயா. கரை சேருதல், தப்பி கரை சேருதல். நம்முடைய பிரசங்கத்துக்குரிய தலைப்பு என்னது? தப்பி கரை சேரணும். எப்படியாவது கரை சேரணும். அல்லேலூயா. ஒரு துறைமுகத்தை நாடி நம்முடைய பயணம் ஆரம்பிச்சிட்டு. அல்லேலூயா. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது ஒரு சமுத்திரத்தில் போகிற ஒரு கப்பலுக்கு ஒப்பனையாக இருக்குது. ஆனால் இந்த கப்பல் கரை சேரணும். அல்லேலூயா. எழுத்தின்படி நிறைய விஷயம் சொல்லிட்டு போகலாம். நம்முடைய பாஸ்டர் அவர்கள் அழகாக முன் உதாரணங்கள்லாம் சொல்லி முகவரெல்லாம் சொல்லி போனாங்க. நமக்கு சில நேரம் அந்த முகவரை ஓடாது. நமக்கு ஃபுல்லாக அந்த கதை இந்த மாதிரிப்பட்ட இதுகள் தான் ஓடும். அப்புறம் தான் லைனில் வருவோம். லைனில் வரும்போது டைம் போதும்னு சொல்லும். இது நமக்கு இருக்கிற வீக். அல்லேலூயா. ரைட், ஓகே. நம்ம இதில் ஊருக்குறி உயர பறந்தாலும் பறந்தால் என்ன செய்யாது? ஆகாது. அணில் கத்துனி கத்துனாலும் யானை பிளறுறமா என்ன செய்யாது? வராது. அதனால் நம்ம ஓட்டத்தை என்ன செய்வோம்? தப்பி கரை சேருது. தப்பி கரை சேரு. வாழ்க்கையில் என்ன கொந்தளிப்புகளெல்லாம் வருது. எப்படி ஆனாலும் ஒன்றை மட்டும் உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன். போகிற இடங்களில் ஒரு இடத்துலலாம் சொன்னாங்க, ஒரு ஃபுல்லாக சிஎஸ்ஐ ஜனங்கள் இருக்கிற கிறிஸ்தவ ஏரியா. பிரசங்கம் பண்ணேன். ஒரு 2 நாள் பிரசங்கத்துக்கு பிற்பாடு எப்படி தம்பி பிரசங்கம் புரியுதான்னு கேட்டேன். ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க, எப்பவும் இவர் மரணத்தை பற்றியே பேசுகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமாம், புதிய ஏற்பாட்டில் 12 வசனத்துக்கு ஒரு வசனம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து சொல்லுகிறது. நிச்சயமாக இந்த பூமி நமக்குரியதில்லை. நிலைவரமான நகரம் வரும்படியாய் நாம் என்ன செய்கிறோமா? காத்திருக்கிறோம். அல்லேலூயா. நாம் இளைப்பாறுகிறது இங்கே இல்லை, இளைப்பாறுதல் காலம் வரக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்து மரித்து ஜெயலலிதா அம்மையார் கொடைநாடுன்னு சொல்லி ஊட்டியில் ஒரு 900 ஏக்கருக்கு மேலே வாங்கி ஆண்டோடைய கிருபையினால் அவங்களுக்கு வசதிக்கேற்ற விதத்தில் அந்த கொடைநாடுன்னு அவங்க ஏற்படுத்தி வச்சாங்க. இப்போ அந்த கொடைநாட்டுக்குள்ளே மூடியும் போகாது பாடியும் போகாது அப்படிங்கிற நிலவரத்தில் அந்த இடத்த மூடி வைத்திருக்கிறார்கள். புரியுதா அவங்களுக்கு? ஆமாம், இதுதான் நிலவரம். எதுவும் அம்மா என்ன செய்யலை, கொண்டு போகலை. ஜோடியாக செருப்பு வாங்கி வச்சுருந்தாங்க. வாழ்க்கையில் அவங்க சேர்த்துருந்த பொண்ணு நிறைய விஷயம் இருக்குது. அவங்க ரொம்ப பாடுபட்டு முன்னேறினவங்க. நடிகையாக இருந்து அவங்க முதலமைச்சராகி நிறைய விஷயத்தில் பாடுபட்டு முன்னேறினவங்க. இல்லைன்னு எல்லாம் நம்ம சொல்ல வரல, அவங்கள குறித்து குறைய சொல்கிறது. ஆனால் எதுவுமே அம்மையார் என்ன செய்யலை, கொண்டு போகலை. இந்த உலகத்தில் வாழ்ந்த விஞ்ஞானிகள் எதையும் கொண்டு போகலை. வாழும் வரைக்கும் அவர்களோடு பட்டம் இருந்தது. வாழ்ந்த பிற்பாடு அவருடைய பட்டத்தை பற்றி பேசுகிறார்கள். அவர்களோடு கூட பட்டம் போகவில்லை. வாழும் வரைக்கும் பூமி அவர்களுக்கு சொந்தமானது போல காட்சியளித்தது. போகும்போது 6 அடி நிலம் கூட அவங்க கொண்டு போல. 6 அடி நிலம் தான் சொந்தம்னு சொன்னாங்க. அந்த 6 அடி நிலம் கூட அவங்களுக்கு சொந்தம் அல்ல. அவங்க அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. சிலர் சாம்பலாய் போயிருக்கிறார்கள், சிலர் சாம்பல் கரைக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறார்கள். இதுதான் இந்த வாழ்க்கையுடைய அனுபவம். பையூர்லேருந்து பொய்யூருக்கு பொய்யூர்லேருந்து மெய்யூருக்கு போகிறான். நாடின துறைமுகத்துக்கு சேர வேண்டும். அல்லேலூயா. தப்பி கரை சேரணும். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களே சொல்லும்போது சொல்ல, எப்படியாயினும் உயிர்த்தெழுதலின் சாயல்ல நான் என்ன செய்யணும்? பங்கு பெற்றணும். அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராத சம்பவங்கள் எல்லாம் சம்பவிப்பது நிச்சயமாய் நாம் தப்பி கரை சேருவதற்காக. அல்லேலூயா.
நல்லா ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் இன்றைக்கு எப்படி தப்பி கரை சேர்வது அப்படிங்கிறதுக்கு ஒரு சில வசனத்தை தியானிக்கிறோம். பெரிய பிரசங்கம், ரொம்ப ஷார்ட்டாக நமக்கு ஒரு 1.5 மணிக்குள்ளே முடிப்பேன். இன்னும் 2 பிரசங்கம் நமக்கே இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், நமக்கு 2 பிரசங்கம் என்ன இருக்குது. அல்லேலூயா. அதனால் நிறைய புல்லாக அடைச்சி சில பிள்ளைகளுக்கு சாப்பாடை கொடுத்து கடைசியில் அது நீ வாந்தி எடுக்கும், அந்த மாதிரிலாம் வேண்டாம். சும்மா அப்படி ஒரு சயின்டிஸ்ட், அது விஞ்ஞான அந்த வேதியியல் பாடம் எடுக்கிறவர் ஒருவர் வந்து பாடம் எடுத்திருக்காரு. அப்போது அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கிறாங்க. ஒரு கூஜா என்ன சொல்லலாம், அந்த பாட்டில் எடுங்க, இதான் வச்சுடுங்க, ஒரு கூஜாவை கொண்டு வந்து இதுக்குள்ளே வந்து ஒரு பையனை கூப்பிட்டு கல், கொஞ்சம் பெரிய கல்லெல்லாம் போட, கொஞ்சம் இதுக்குள்ளே போகிற சைஸில் உள்ள கல்லெல்லாம் போட சொல்லியிருக்காங்க. போட்டிருக்கான், நிரம்பினோடனே மாநாட்களை பார்த்து கேட்டிருக்காரு, நிரம்பிட்டா எப்படி நிரம்பிட்டுன்னு இருக்கிறாங்க. அல்லேலூயா. சரியா? நிரம்பினோடனே இன்னொரு மாணவனை கூப்பிட்டு கொஞ்சம் சின்ன கல், அந்த கல்லை கொடுத்து இதில் போட சொல்லியிருக்காரு. அவன் குலுக்கி அதை இது நிரப்பி இருக்கிறான். ரைட்டா? அப்போ கொஞ்சம் கல் உள்ளே போட்டோன்னே நிரம்பிட்டா. ஆமாம், மாநாட்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆமாம், நிரம்பிட்டு. என்ன செய்தாங்க? நிரம்பிட்டு. உடனே அவர் என்ன செய்திருக்காரு, கொஞ்சம் மண் கொடுத்து போட்டிருக்காரு. மண்ணையும் போட்டிருக்காங்க. கொஞ்சம் மண் என்ன செய்திருக்கு, உள்ளே போயிருக்கு. இப்போ நிரம்பிட்டு. ஆமாம் சார், இப்போ எல்லாம் என்ன செய்துட்டு நிரம்பிட்டு. இப்போ எல்லாம் என்ன செய்துட்டு நிரம்பிட்டு. ஒரு மாணவனை கூப்பிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்ற சொன்னார். தண்ணி ஊற்றி இருக்கிறாங்க. தண்ணி உள்ளே போயிருக்கு. அல்லேலூயா. இப்போ நிரம்பிட்டான்னாங்க. ஆமான்னாங்க. அல்லேலூயா. அது மாதிரி தான் லைஃப். அல்லேலூயா. அதனால் உங்களையும் கூட கொஞ்சம் அவங்க எல்லாம் இது செய்தாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி உங்களை நிரப்பி விட்டுருவோம். அல்லேலூயா. கடல் சம்பந்தமான சப்ஜெக்ட். ஒரு மனுஷனுக்குள்ளே எழும்புகிற கொந்தளிப்புகள் என்ன அப்படின்னு ஒரு 7 வகையான கொந்தளிப்பு இருக்குது. நீங்கள் கொந்தளிப்புன்னு ஒரு இது தலைப்பை போட்டு டெவலப் பண்ணிடணும். சரியா? அப்போது கொந்தளிப்பு அப்படின்னா என்ன கொந்தளிப்புலாம் வருது அப்படின்னா, சங்கீதம் 38:4-8 வாசித்தால், இருதயத்தின் கொந்தளிப்பு, அக்கிரமத்தின் மிகுதியினால் நமக்குள்ளே உண்டாகிற இருதய கொந்தளிப்பு. வாசிங்க. போது 8வது வசனத்தை வாசிங்க. இருதயத்தின் கொந்தளிப்பு, கொந்தளிப்பை அமர்த்துகிறார். கொந்தளிப்பை அமர்த்துகிறார். அப்ப இருதயத்தின் கொந்தளிப்பு. இங்க ஒரு கொந்தளிப்பு எப்படி உண்டாகுதுன்னா, நம்முடைய லைஃப்ல நம்முடைய அக்கிரமம் நமக்குள்ள கொந்தளிப்பு வரும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம், தேவன் விரும்பாத செயல்கள் அவன் செய்ய ஆரம்பிக்கும் போது, அவன் எந்த மனுஷனாக இருந்தாலும் ஒரு குறிக்கப்பட்ட நாளுக்கு பிற்பாடு அவனுடைய இருதயம் கொந்தளிப்பா என்ன செய்யறது, மாறிடுது. அது யாரும் மாற்ற முடியாது. அப்படி மாறினா அவனுடைய ஆத்மா இறந்து போய் இருக்கிறது. செத்த மனசாட்சியாய் மாறிட்டு. அதனால அவனை குறித்து நம்ம யோசிக்க முடியாது. ஆனால் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற அல்லது ஜீவனுள்ள ஆத்மாவா இருக்கிற ஒரு ஆத்மாவுக்குள்ளே ஒரு கொந்தளிப்பு உண்டாகிறது. நான் இப்படி பேசிட்டேனே, நான் இப்படி பொய் சொல்லிட்டேனே, இப்படி நடந்துட்டேனே, இப்படி பார்த்துட்டேனே, இந்த காரியத்தை செய்துட்டேனே அப்படிங்கிற ஒரு கொந்தளிப்பு என்ன செய்து வருது. சிலருடைய வாழ்க்கையில் அவங்களை மனசாட்சி அவங்களுக்கு கொடுக்குற தண்டனையே மிகப்பெரிய தண்டனையாக மாறிட்டு. யாரையாவது ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருந்தாங்களானா, யாரையாவது ஏமாற்றி சொத்து சேர்த்துருந்தாங்களானா, யாரையாவது ஏமாற்றி வஞ்சித்து சேர்த்துருப்பாங்களானா, அது அவங்களுடைய வாழ்க்கையில் கொந்தளிப்பாக இருக்கும். அவங்க நிம்மதியாக இருக்க முடியாது. அல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தில் 60% ஜனங்கள் போதையில் தான் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்று, அவங்க போதை இயல்பாக நம்ம உலகம் சொல்கிறது போல் உள்ள மதுபானத்தை அடிக்கிறாங்க. இல்லைன்னா போதை அல்லது மயக்க மாத்திரை என்ன செய்கிறாங்க, தூக்க மாத்திரை போடுறாங்க. அதுவும் ஒரு போதை தான். இன்றைக்கி மெனிமோர் ஜனங்கள் இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. காரணம் என்ன, அவங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. இருதயத்தில் ஒரு விதமான கொந்தளிப்பு இருக்குது. செய்த பாவங்கள் சிலருடைய வாழ்க்கையில் கொந்தளிப்பாக இருக்குது. பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லை. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி பரலோகத்துக்கு போவோமா அப்படின்னு கேட்டால் நம்ம ஏன் பயப்படுறோம்? சாவை கண்டு ஏன் பயப்படுறோம்? எண்ணி முடியாத ஊழியர்களுக்கு கூட சாவை பார்த்தா பயம், நடுக்கத்தோடு இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரங்கன்னா மருத்துவமனை எட்டி கூட பார்த்தது கிடையாது. பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இப்போ நிறைய ஊழியர்களுக்கு பயம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பயம், மரண பயம். ஏன்னா பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லை. அல்ல, பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்குமானா பரலோகம் தானா கண்ணுக்கு தெரியும். ஏன்னா மனம் திரும்புகிற ஒரு பாவிக்கு தெரிகிற முதல் பகுதி என்னது? மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம். மனம் திரும்புகிறவன் பரலோக ராஜ்யத்தை பார்க்கிறான். ஒரிஜினல் ஞானஸ்தானத்தின் அனுபவத்துக்குள்ள வரும்போது
பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிறக்கிறான். அல்லேலூயா. நீங்க யாரு? நீங்க யாரு? இந்திய மக்கள் தானா? எப்படி இந்திய மக்கள் ஆனீங்க? சொல்லுங்க தம்பி, நீங்க எப்படி இந்திய மக்கள் ஆனீங்க? எப்படி இந்திய மக்கள் ஆனீங்க? சொல்லுங்க. இந்தியாவில் பிறந்ததுனால. அல்லேலூயா. இப்போ துணி துவைக்கணும், என்ன தேவை? அழுக்கு துணி தேவை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. சாப்பிடணும், என்ன தேவை? வயிறு தேவை. நீங்க வேற. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மன்னிக்கணும், என்ன தேவை? ஆமா, தப்பு செய்த மனுஷன் தேவை. அல்லேலூயா. ஏங்க சரியா தப்பா? இது சரியா தப்பா? ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணணும், என்ன தேவை? மாப்பிள்ளை தேவை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரைட், நம்ம கருத்துக்கு வரும். நம்ம தமாசிலே போவோம். அல்லேலூயா. நம்ம ஸ்டைல்லே போவோம். அல்லேலூயா. ஆமாம், எவ்வளோ பறவைகள் பாகாயத்தில் பிறந்தாலும் ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு விதமாக பறக்குது. அல்லேலூயா. நம்ம எப்படி அழைக்கப்பட்டோமோ அந்த கணக்கிலே போவோம். சரி, இன்னொரு ட்ராக்ல ஏறிட்டா நல்லா இருக்காது. முதல் ட்ராக் நல்லா இருந்துச்சு, ரெண்டாவது ட்ராக் நல்லா இல்லை. அப்படி இப்போ இருதயத்தின் கொந்தளிப்பு இன்றைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கடல் அலையை போல உள்ள கொந்தளிப்பு, தண்ணீரை போல உள்ள கொந்தளிப்பு இருக்கிறதா? ரூபனை பார்த்து அவங்க அப்பா சொல்றா, தண்ணீரை போல தளம்பினவனே, தண்ணீரை போல தளம்பினவனே அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்முடைய லைஃப்ல பார்க்கணும். என் ஜனத்தோடு பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்று சொல்லுங்கள். நோவின் காலத்தில் ஜலம் அமர்ந்ததினால், ஜலம் அமர்ந்ததினால். அப்ப நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கொந்தளிப்பு அமரணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நமக்குள்ள உண்டாகிற முதல் அனுபவமே இந்த கொந்தளிப்பு அமருகிறது தான். அல்லேலூயா. கிறிஸ்து உங்களில் வாசமாய் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயிருக்கிறது. ஒரு கொந்தளிப்பு அமருகிறது. இன்றைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நாடின துறைமுகத்தை போய் சேர வேண்டுமானால் கொந்தளிப்பு என்ன செய்யணும்? அமர்த்தப்படணும். இந்த மார்க்கத்துக்குள்ள வந்த விற்பாடு கொந்தளிக்க கூடாது. அதனால தான் சொல்லியிருக்கு, விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் பதறான், கொந்தளிக்காது. அப்படி அமைதியா இருக்கும். யார் எப்படி இருந்தாலும் சரி, எவன் எப்படி ட்ரெஸ் போட்டிருந்தாலும் சரி, எவன் எப்படி பார்த்து சிரிச்சாலும் சரி, ஒரு மாதிரி ஒரு சலனம் என்ன செய்யாது, வராது. இல்லைன்னா என்னமாய்ப்பட்ட 55 வயசு ஆனவனுக்கு அப்படி ஒரு மாதிரி கண்ணு சொக்கும், ஒரு மாதிரி இழுக்கும். சிலதெல்லாம் ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இங்கே எப்படி போடுறாங்கன்னு தெரியல, இது வரைக்கும் கிழிச்சு போடும். காற்றிலே நான் ஆட, அது ஆட, பின்னால் வருகிற கிழவன் கண்ணாட, இப்படி போகும். இது ஒரு சலனம், ஒரு கொந்தளிப்பு. இது ஒரு கொந்தளிப்பு. சில வீடுகளில் மாமனார் மார்களுக்கு ஒரு கொந்தளிப்பு. மருமகா போட்டிருக்க நைட்டியோடி குனிஞ்சா நிமிந்தா மாமனாருக்கு ஒரு கொந்தளிப்பு. மீச நரைச்சாலும் ஆசை, நரைக்கிறது இல்லை. சில தாத்தாமார்களுக்கு இருக்கிற கொந்தளிப்பு இருக்கிறதே, ஐயோ என்ன கொந்தளிப்பு. அப்போ பாட்டிமாரெலாம் அது எனக்கு தெரியாது, உங்க பக்கம் நீங்களே சாட்சி கொடுத்துடுங்க. இருதயத்தின் கொந்தளிப்பு. இந்த கொந்தளிப்பு இருந்தால் நாடின துறைமுகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. இருதயத்திலே சுத்தம் உள்ளவள் பாக்கியவான்கள், அவள் தேவனை இந்த கொந்தளிப்பு அமர்ந்துட்டாலே போதும், நாடின துறைமுகத்துக்கு கப்பல் கிளியரா போகும். ஆராய்ந்து பாருங்க, நம்முடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா. கொந்தளிப்பு அமர்ந்துட்டா, அமரலைன்னா இன்னைக்கு ஏசப்பாட்டை கேட்டு கொந்தளிப்பு அமர்த்தி கொள்ளுங்கள். ரைட். ரெண்டாவது கொந்தளிப்பு வேதத்தில் வாசிக்கும் போது எல்லாம் லேஸ் அப்படி சும்மா டச் பண்ணிட்டு போவோம். நீங்கள் டெவலப் பண்ணிக்கிடணும், இல்லை டெவலப் பண்ணிக்கிற நம்முடைய தம்பி தாஸ் அவங்கள்ட்ட இருந்து சத்தியத்தை வாங்கிடணும். சங்கீதம் 2:1 வாசித்தால், சங்கீதம் 4:25 வாசித்தால், ஜாதிகளின் கொந்தளிப்பு. என்ன கொந்தளிப்பு? ஜாதிகளின் கொந்தளிப்பு. இதை என்ன சொல்லலாம்? இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற நிலவரத்தில் சொல்லலாம். நம்முடைய பாஸ் ஒரு 10 நிமிஷம் அதை குறித்து பேசினாங்க. நமக்கு இதெல்லாம் மைண்டே கிடையாது. அல்லேலூயா. இதெல்லாம் மைண்டே கிடையாது. அவன் என்ன நீ கொந்தளிச்சுட்டு போறான், நம்ம கப்பல் அமைதியா போவான். அல்லேலூயா. ஜாதிகளின் கொந்தளிப்பை கர்த்தர் அமர்த்துகிறார். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதாவா என் காரியத்தை சிந்திப்பானே. சில நேரம் நான் கொஞ்சம் ஜோக்கா பேசினோன்னு சிலர் சொல்லுவாங்க, நல்லா ஜோக்கா பேசுறீங்க பாஸ்டர்,
சில நேரம் நீங்கள் பேசுகிற வசனம் கூட மறந்துடுது, ஆனால் ஜோக்கு மட்டும் மறக்கவே மாட்டேங்குது பிரதர். சில ஜோக்கெல்லாம் நீங்கள் அடிக்கிறது கடுமையாக இருக்குது அப்படிம்பாங்க. நம்ம ஆண்டவர் சிரிப்பாரா? நம்ம ஆண்டவர் சிரிப்பாரா? கேளுங்க, நல்லா பார்த்து சொல்லணும், என்ன பார்த்து சொல்லணும். நம்ம ஆண்டவர் சிரிப்பாரா? சிரிப்பாரா? சிரிக்க மாட்டார், அப்படி தானே? ஆமான்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லக்கூடாது. இல்லைன்னு சொல்லணும். இந்த ரெண்டு இல்லாமல் இருந்தீங்க எனக்கு கோபமே வராது. அல்லேலூயா. ஆமாம், அல்லேலூயா. இன்னைக்கு ஏற்கனவே பட்டம் கட்டியாச்சுங்க. கழிஞ்ச தடை வரும்போது முருனி பிரசங்கம் பண்ணார். ஆனால் இப்போ அப்படியே பல்ல காட்டி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லியாச்சு. அல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அல்லேலூயா. ஆமாம், என்னைக்கும் அவன் வாலிபனாக இருக்கக்கூடாது, ஒரு நாள் பிதாவாக மாறிடணும். அல்லேலூயா. அப்படி ஒரு முதிர்ச்சி உண்டாகணும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரை ரொம்ப நிதானமாக அப்படி சந்தோஷமாக அப்படி சத்தியத்தை எடுத்து சொல்லணும். அல்லேலூயா. ஆண்டவர் சிரிப்பாரா? சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. சிரிப்பாருங்க. அந்த 2ஆம் அதிகாரத்தில் ஜாதிகள் கொந்தளிக்கும் போது அவர் அப்படி சிரிக்கிறாரா? வாசிங்க பார்ப்போம். என்ன செய்வாரா? என்ன செய்வாரா? என்ன செய்வாரா? என்ன செய்வாரா? என்ன செய்வாரா? என்ன செய்வாரா? ஆடு பார்த்துட்டா அவன் கொந்தளிச்சிட்டு இருப்பானா? ஆண்டவர் அப்படியும் பாரான். ஆமாவா இல்லையா? அதுக்காக லாஃபிங் ஃப்ரீட் அப்படியெல்லாம் போயிடறாங்க. சும்மா வாயை பிளந்து என்ன மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க. பைத்தியம், நானே சொல்லிட்டு போயிடுவேன். தேவன் நகைப்பார். அல்லேலூயா. பயா நினைச்சேன்னா அவ்வளோ சுவாசம் மாறிடும். அல்லேலூயா. வித்தின் செகண்ட்ஸுக்குள்ளே எல்லாம் மாறிடும். அல்லேலூயா. கலிஃபோர்னியாங்கிற தேசத்தில் நெருப்பு உளுந்து எரிஞ்சிட்டு இருக்கு. எந்த மனுஷனாலும் என்னவும் செய்ய முடியல. அல்லேலூயா. தேவன் யார்? அல்லேலூயா. ஆமாம், அதனால ஜாதிகளின் கொந்தளிப்பு 2வது. அல்லேலூயா. நம்ம அம்மையார் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க, மதமாற்ற சட்டத்தை கொண்டு வந்தாங்க. திருப்பி அருமனையில் வந்து அம்மையார் சொந்த இடத்துல ஆலயம் கட்டுவதற்கு யார் தடை அப்படின்னு சொல்லி அம்மையார் சொல்லி மதமாற்ற சட்டத்தை வாபஸ் வாங்கின பிற்பாடு தான் அம்மையார் சட்டசபையில் ஏறினாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் யார்? ஜாதிகளின் கொந்தளிப்பை அமர்த்துகிறவர். அல்லேலூயா. இன்றைக்கும் ஆலயங்கள் கட்டப்படுகிறது. இன்றைக்கும் ஜனங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். இன்றைக்கும் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றி கொண்டிருக்கிறார்கள். உண்மை மார்க்கத்துக்குள்ள வந்து கொண்டிருக்கிறார்கள். ஜாதிகளின் கொந்தளிப்பை அமர்த்துகிற தேவன். அல்லேலூயா. மேல செங்கப்பாடியில ஜாதிகளின் கொந்தளிப்பை அமர்த்துகிற தேவன். அல்லேலூயா. ஏங்க, எது எவ்வளவு நாள் நிற்குங்க? அல்லேலூயா. நிற்காது. எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. அல்லேலூயா. தேவன் அனுமதிக்காம நிற்காது. அல்லேலூயா. ஜாதிகளின் கொந்தளிப்பை அமர்த்துகிறார். இன்றைக்கு எத்தனையோ விதத்தில் இந்திய தேசத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளே எவ்வளவோ எழும்புறாங்க. ஆனாலும் ஆண்டவர் கொந்தளிப்பை அமர்த்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஊழியர்கள் எழும்பி கொண்டே இருக்கிறார்கள். வட இந்தியா ஊழியத்துக்கு போய் கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. மிஷனரி ஊழியம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஆங்காங்கே சபைகள் நல்லா கட்டப்பட்டுக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. ஜாதிகளின் கொந்தளிப்பை கர்த்தர் அமர்த்துகிறார். அல்லேலூயா. நம்ம தேவன் யாருங்க? அல்லேலூயா. காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. அப்ப 2 ஜாதிகளின் கொந்தளிப்பை கர்த்தர் அமர்த்துகிறார். அப்போஸ்தலர் 4:25 இந்த வசனத்தை எடுத்து அவங்க சொல்றாங்க. வாசிங்க. போதும், எழுதி இருக்கிறதே. ரைட், ஓகே. 3வது கொந்தளிப்பு 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 27, 28. 2 ராஜாக்கள் 19, 27, 28. ரொம்ப குயிக்காக போயிடுவோம். சரியா? நிறைய படிக்கலாம், நம்ம கொஞ்சம் குயிக்காக போவோம். வாசிங்க. 2 ராஜாக்கள் 19, 27, 28. அசீரியனின் கொந்தளிப்பு. என்ன கொந்தளிப்பு? அசீரியனின் கொந்தளிப்பு. எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமா அடிச்சிடலாம், தூக்கிடலாம், போட்டுடலாம். இன்னும் பாரு, நான் யார் தெரியுமா அப்படின்னா, ஒரு ராத்திரியில் 1,85,000 பேரை
உங்கள் ஐயா உங்கள் பாஸ்டர் இப்போ கொஞ்சம் முன்னால் பேசின நம்ம தம்பி ஏசுதாஸ் அவங்க பேசினாங்க. எதிர்பாராதது, யுத்தத்தில் எதிர்பாராத விஷயத்தை செய்கிறவர். அல்லேலூயா. ஒத்த ராத்திரி ஒரு தூதன் வந்தான், அவ்வளோ பேரும் 1,85,000 பேர் செத்து கிடக்கா நடந்தான், அவ்வளோ பேரும் செத்து போயிட்டான். அல்லேலூயா. பாடி எல்லாம் காலையில் பாடி பறக்கக்கூட ஆளில் எல்லாம் ஓடிட்டான். அல்லேலூயா. ஆமாம், ஜாதிகளின் கொந்தளிப்பை அமர்த்துகிற தெய்வம் அசீரியனுடைய கொந்தளிப்பை அமர்த்துகிறார். இந்த அசீரியன் என்பதற்கு ஒரு விளக்கம் இருக்கிறது. சவரங்கன் கத்தி. அசீரியன் என்று சொன்னால் யாரு? சவரங்கன் கத்தி. சவரங்கன் கத்தின்னொன்னே நமக்கு ஒரு ஆள் ஞாபகத்துக்கு வரும். யாரு? சிம்சோன். இன்றைக்கு அடுத்த என்ன சொல்லலாம், அசீரியனின் கொந்தளிப்பை இன்றைக்கு ஜனங்களின் பிரதிஷ்டையை உடைக்கக்கூடிய ஒரு வல்லமை போராடிக்கிட்டு இருக்கு. ஜனங்கள் கூட்டத்துக்கு வந்து ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரும் போது, சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது பிரதிஷ்டை பண்றாங்க. ஒரு பையனா இருந்தா பிரதிஷ்டை பண்ண, ஆண்டவரே என் முடியலாம் இது செய்ய மாட்டேன், நம்ம பாஸ்டர் சொல்றது மாதிரி பவுடர் போட மாட்டேன், கிரீமை போட மாட்டேன். கொஞ்சம் வசதி வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு வந்துட்டுனா அதுக்கு பிற்பாடு நம்ம ஆட்கள் நம்ம ஐயா சொல்றது மாதிரி துணிக்கடையில் எல்லா துணியும் இருக்குது. நம்ம ஆட்கள் அந்த துணிகளில் இருக்கிறதுல எதெல்லாம் நமக்கு ஆகாத துணியோ அதைத்தான் எடுப்பாங்க. இது எதை காட்டுகிறது? அசீரியனுடைய சவரங்கன் கத்தி. அசீரியனுடைய சவரங்கன் கத்தி. சிலருக்கு எத்தனை துணி இருந்தாலும் திருப்தி அடையாது. எத்தனை துணி இருந்தாலும் திருப்தி அடையாது. ஒரு வயசான பாட்டி அம்மாவுக்கு பூ வைக்கணும்னு ஒரு விருப்பம். தாத்தாட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. தாத்தா ஒரு நாளும் தீர்த்த மலைக்கு போக முடியல. ஒரு நாள் தீர்த்த மலைக்கு போயிட்டு வரும்போது, அப்போ ஆடி மாதம், பூ கொஞ்சம் விலை குறைவாக இருக்குது, கல்யாண சீசன் இல்லாதனால 5 ரூபாய்க்கு பூ வாங்கினா 5 முழம் பூ கொடுத்து. பாட்டி சொல்லி 6 மாதம் கழித்து தான் தாத்தா போனது. 5 முழம் பூ கொடுத்தான். பாட்டி பூவை வாங்கிட்டு ரொம்ப ஆசை. 5 முழம் பூவையும் சேர்த்து வச்சாங்க. டக்குனி பூ பொத்து கீழே விழுந்துட்டு. என்னன்னா, பாட்டி தாத்தா கிட்ட சொல்லும் போது முடியில தலையில கொஞ்சம் முடி இருந்துச்சு. இப்போ 5-6 முடி தான் இருந்துச்சு. 5 முழம் பூவை கட்டினோன்னா இருந்த 6-7 முடியும் பிடுங்கிட்டு கீழே விழுந்துச்சு. அல்லேலூயா. சிலர்லாம் யோசிக்கிறாங்க, முதல் செக்ஷன் அது ஒரு செக்ஷனா முடிஞ்சது ஐயா, 2வது செக்ஷன் அது ஒரு செக்ஷனா போயிட்டு தானே இருக்குது. போகத்தான் செய்யும். நம்ம சொன்னாலும் சொல்லாட்டாலும் நேரம் போய்கிட்டே தான் இருக்கும். அல்லேலூயா. அப்ப அசீரியனுடைய அந்த கொந்தளிப்பை கர்த்தர் அமர்த்துகிறார். சவரங்கன் கத்தி. இந்த கூட்டங்கள் எல்லாம் இந்த அசீரியனுடைய கொந்தளிப்பை அமர்த்துகிற கூட்டம். அசீரியனுடைய சவரங்கன் கத்தியை அழிக்கிற கூட்டம். சிம்சோனுடைய முடியை மறுபடி முளைக்க வைக்கிற கூட்டங்கள். கொந்தளிப்பை அமர்த்தி கரை சேர்க்கிற தேவனுடைய கூட்டங்கள். இன்றைக்கு ஒருவேளை இந்த உலகத்தில் கிரியை செய்கிற அசீரியனுடைய வல்லமை தம்முடைய ஜனத்துக்கு விரோதமாய் சவரங்கன் கத்தியாய் போராடலாம். சர்வ வல்லமுள்ள தேவனோ அந்த கொந்தளிப்பை அமர்த்தும்படியாக இந்த எழுப்புதல் கூட்டத்தின் மூலமாக வெட்கப்பட்ட முகத்தோடு, துக்க முகத்தோடு அவன் திரும்பி போனான் என்று சொன்னது போல தம்முடைய ஜனத்தின் மத்தியில் இருக்கிற அசீரியனின் கொந்தளிப்பை அமர்த்துகிற அழிக்கிற கூட்டம். அல்லேலூயா. சமயம் அப்படி போகுது, அப்படி போகும். 4 இன்னும் நிறைய குறிப்புகள் இருந்தேமா இருக்குது. சங்கீதம் 124:5 வாசித்தால், 124:5 வாசியா. ஜலங்கொந்தளிப்பு, ஜலத்தின் கொந்தளிப்பு. உன்னத பாட்டு 8:7 வாசித்தால், உன்னத பாட்டு 8:7 வாசித்தால், சீக்கிரம் வாசிங்க. உன்னத பாட்டு 8:7 சீக்கிரம் வாசிங்க. போதும். ஜலங்களின் கொந்தளிப்பு அப்படின்னா உலகப்பிரமான மனுஷ அன்பை காட்டி கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு எல்லாரையும் ஏமாற்றுகிறது. பைபிளில் 2 வசனம் ரொம்ப மேன்மையான வசனம் இருக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அன்பு கூறாதவன் எப்படி இருப்பானா? சபிக்கப்பட்டவன். எத்தனையோ ஊழியர்கள் தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் மனசுல சமாதானமே இல்லாம போறதுக்கு காரணம் ஆண்டவரை விட எதையோ ஒன்று நேசிக்கிறது. இன்றைக்கு நம்ம விக்கிர ஆராதனை செய்கிறது இல்லை. ஏசப்பாவை விட நீங்களும் நானும் எதை நேசிச்சாலும் அது விக்கிர ஆராதனை தான்.
ஜலம் கொந்தளிக்கிறது. என்னை விட நீ யாரை நேசித்தாலும் எனக்கு பாத்திரன் அல்ல. அதனுடைய அர்த்தம், என் சமாதானம் உனக்குள்ளே தங்காது, என் சந்தோஷம் உனக்குள்ளே தங்காது, என் இளைப்பாறுதல் உனக்குள்ளே தங்காது, என்னுடைய அமைதி உனக்குள்ளே தங்காது, என்னுடைய ஆறுதல் உனக்குள் இருக்காது. அதுதான் அதனுடைய அர்த்தம். அல்லேலூயா. இந்த பூமியில் எதுவுமே நிரந்தரமானதல்ல. ஆனா நம்ம அதாவது என்ன சொல்லலாம், நிரந்தரமற்ற அநேக காரியத்தை நிரந்தரமானதாய் நமக்கு நினைக்கிறோம். அல்லேலூயா. ஒரு திருமணத்தில் வரைக்கும் நாங்கள் சொல்லி கொடுக்கிறோம், வாழ்விலும் தாழ்விலும், இன்பத்திலும் துன்பத்திலும், சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும். எது வரைக்கும் தான்? ஆமா. உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்லியிருக்கேன், நானே தெரியல. அந்த சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு 1-2 எக்ஸாம்பிள் ஞாபகத்துக்கு சரியா சொல்லிட்டு போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை அழியாத அன்பு கூறுவவர்களுக்கு கூட கிருபை உண்டாயிருப்பதாக. ரொம்ப கவனமாக எடுத்துடுங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, என் போன்ற ஊழியர்களாக இருந்தாலும் சரி, ஏசப்பா விட நீங்கள் எதை நேசித்தாலும் சரி, கண்டிப்பாக ஜலம் கொந்தளிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு மனுஷனுக்கு 4 பொண்டாட்டி. எத்தனை 1 வச்சு வண்டி தள்ளதே பெரிய கஷ்டம். படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. சிலருக்கு கெப்பாசிட்டி இருக்கும், அது வேறு வழி இருக்காது. ஒரு ரோட்டில் நின்று 2 ஆளும் சண்டை போட்டிருக்கு. இங்கே ரெக்கார்டிங்லேயே இருக்கு வேறு, அப்படி தானே? ஒரு ரோட்டில் நின்று 2 ஆளும் சண்டை போட்டிருக்கு. அப்போ பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டிருக்கான், என்ன உங்கள் வேலைக்காரி 2 பேர் சண்டை? ஆமாம், 2 பேர் சண்டை போட்டோம். உங்கள் மனைவி வேலைக்காரி, அதில் யார் மனைவி? அதுக்கு தான் 2 பேரும் சண்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு இருக்கான். நீங்கள் வீட்டில் போய் இதை கொஞ்சம் யோசித்து பார்த்து திருப்பி அதுக்கு விளக்கம் கண்டுபிடிச்சிடுங்க. சரியா? இப்போ ஒருத்தனுக்கு எத்தனை மனைவி? 4 மனைவி. ஒருத்தனுக்கு எத்தனை? 4 மனைவி. எத்தனை மனைவி? 4 மனைவி. சரியா? முதல் மனைவி இவன் கண்டுக்கிறதே கிடையாது. முதல் மனைவியை என்ன செய்யறது இல்லை, கண்டுக்கிறதே கிடையாது. அப்படி கண்டுக்கிட்டா தான் 2வது தேவையப்படாத. அல்லேலூயா. கிளி மாதிரி மனைவி இருந்தாலும் சிலருக்கு குரங்கு மாதிரி ஒன்று இருந்தால் தான் கொஞ்சம் ஆஸ்வாசம் கிடைக்கும். இந்த கிராமத்துக்கு அது செட் ஆகுதான்னு தெரியலை. ஆனாலும் நம்மளால் என்ன செய்ய முடியாது, பை 1 கெட் 1 ஃப்ரீ மாதிரி சிலர்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. மூத்த மருமகனை வந்தால் கொழுந்தியாரெலாம் அவங்களுக்கு இலவசம் அப்படின்னு எங்கள் ஊரில் நாங்கள் சொல்லுவோம். இங்கே அந்த பேட்டர்ன் இருக்கான்னு தெரியலை. ரைட்டா? எங்கள் ஊரில் அப்படி ஒரு பேட்டர்ன் இருக்குது, இந்த ஊரில் அந்த பேட்டர்ன் இருக்கான்னு தெரியல. அப்படி இருந்தால் மாற்றிடுங்க. ரைட்டா? இப்போ முதல் மனைவி எங்கே என்ன செய்கிறதில்ல, கூட்டிட்டு போகிறதே இல்லை. 2வது மனைவிட்ட அடிக்கடி போவான் வருவான். 2வது மனைவிட்ட அடிக்கடி போவான் வருவான். 3வது மனைவி மேலே பயங்கரமான சந்தேகம். 3வது மனைவி மேலே சந்தேகம். யார்கிட்டையும் காட்ட மாட்டான். யார்கிட்டையும் என்ன செய்ய மாட்டான். ஐயா, பரிசுத்த சபையில் ஒரு எழுப்புதல் கூட்டத்தில், தப்பி கரை சேர்ற கூட்டத்தில் இந்த பிரசங்கம் தேவையா? எதிர்பாராத காரியத்தை செய்வார்னு சொன்னீங்க. எதிர்பாராத ஒரு வாழ்க்கையை 4 மனைவி கதையை சொல்லிட்டு இருக்கலாமா? உண்மையான விஷயம். அதுவும் புல்பீட்டில் நின்று என்ன மாதிரிப்பட்டவன் பேசலாமா? பேசக்கூடாது. கேளு, கதையை கேளு. சரியா? நான் தான் சொன்னேன், கதை சொல்லலாம், எனக்கு என்ன செய்யாது, சரக்கு வராது. ரைட், ஓகே. அப்போ 3வது மனைவியை சந்தேகம். நல்ல அழகவா, நல்ல அழகு. சிலருக்கு கருன்னு பிள்ளையை பெற்று வச்சுட்டு, அப்படி சொல்லக்கூடாது, ஒரிஜினலான ஒரு கலரில் பிள்ளையை பெற்று வச்சுட்டு ஒரு விதமான அந்த கலரில் பிள்ளையை தேடிட்டு திரிவாங்க. பொம்பளை பிள்ளைய அழகான, அது எப்படியாவது ஒரு கிராஸ்லையாவது மீடியம் கலரில் ஒன்று கிடைக்கணும்னு சொல்லி சிலர் அப்படி தேடிக்கிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. ஆமாம், அதுக்கு எக்ஸாம்பிளும் சொல்லிக்கிடுவாங்க. வெள்ளை பிள்ளைகளுக்கு கருப்பு பயலத்தான் பிடிக்கும்னு சொல்லி. சரி, எப்படியும் பிடிச்சிட்டு போட்டு. இந்த 3வது மனைவி ரொம்ப அழகு. 3வது மனைவி நல்ல அழகு. யார்த்தையும் காட்ட மாட்டான், வெறும் சந்தேகம். பின்னால் இருக்கிற கூட்டமெல்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ இருக்குது வாய்ப்பு, வச்சிருக்கேன். எல்லாருக்கும் இன்னைக்கு வாய்ப்பு இருக்குது, வாங்கிக்கிறோம். 4வது மனைவி எங்கேயும் கூட்டு போவான். யாரு? 1 மறந்துட்டான், 1 2 போக்குவரத்தில் வச்சிருக்கிறான், 3 சந்தேகத்தில் ஒளிச்சு வச்சிருக்கிறான், யார்ட்டையும் காட்ட மாட்டான். 4 தான் எங்கேயும் கூட்டு போகிறது. போகிற இடம்லாம் இதுக்கு தான் செலவழிக்கிறது. எங்கே போனாலும் வந்தாலும் பணத்தையும் பொருளையும் நல்லா செலவழிக்கிறான். தம்பி தாசுக்கு ஒரே சிரிப்பாக இருக்கு. இதுவரைக்கும் இப்படி உங்கள்கிட்ட நான் கதையை கேட்டதில்லையே, இந்த கதையை கேட்கும்போது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு எழுதவும் முடியாது, கேட்காம இருக்கவும் முடியாது, என்ன செய்யறது அப்படின்னு நினைக்கிறாங்க.
4வது மனைவி எங்கேயும் கூட்டுப்போம். திடீர்னு ஐயா சுகம் இல்லாமல் ஆயிட்டார். திடீர்னு ஐயா சுகம் இல்லாமல் ஆயிட்டார். அப்போ இவருக்கு ஒரு ஆசை, எவா நம்ம கூட வருவா. எங்கள் ஊர் பாசையில் பேசினா ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டீங்களே. எங்களுக்கு தமிழ் சரியாக வராது. எங்களுக்கு தமிழ் உங்களை மாதிரி நாங்கள் நல்லா தமிழ் பேசிட மாட்டோம். நம்ம தமிழ் எப்படிப்பட்ட தமிழ் தெரியுமா? ஆட்டோவில் வந்துட்டு இருப்பான், அந்த நடு சென்டர் போஸ்ட் தூணில் கொண்டு நிறுத்து. எப்படி? நடு சென்டர் போஸ்ட் தூணில் கொண்டு வண்டியை நிறுத்து. அந்த சால்ட் உப்பை எடுத்துட்டு வா. என்ன உப்பை பவுடர் சால்ட்டை எடுத்துட்டு வாங்குறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த சால்ட் உப்பை எடுத்துட்டு வா. ஊழியக்காரங்க வந்த உடனே சொல்லுவோம், அந்த கண்ணாடி கிளாஸில் காப்பி ஊத்து. அந்த கண்ணாடி. உங்க தமிழ் அவ்வளோ நல்ல தமிழ். உங்க தமிழ் அவ்வளோ நல்ல தமிழ். எனக்கு அவ்வளோ தமிழ் நல்லா என்ன செய்யாது, வராது. அப்புறம் என்ன சொல்லுவோம்? விளையாடிட்டு இருக்கிற இடத்துல கேட்ச் புடி. என்ன புடி? கேட்சினா என்னது? பிடினா என்னது? கேட்ச். என்ன சொன்னோம்? ஒரு வாத்தியார் பாடம் எடுத்திருந்தா, அந்த மாணாட்களுக்கு பாடம் எடுக்கும்போது கவனமாக எடுக்கணும். வாத்தியார் கேட்டாராம், மக்காலே கல்லை மேலே போட்டால் யாமுல கீழே வருது. சார், பிடிக்கிறதுக்கு மேலே ஆள் இல்லை. பாயிண்ட் க்ளோஸ் ஆயிட்டு. அடுத்தது சொன்னார், ஒரு கல்லை கீழே போட்டால் ஏன்டா தண்ணிக்குள்ளே போகுது. சார், அதுக்கு நீச்சல் தெரியாது. இந்த மாணாக்கள்கிட்ட கேள்வி கேட்கும் போது மட்டும் கவனமாக கேட்கணும். சரி, நம்ம கருத்துக்கு நேராக போவோம். ரைட், ஓகே. இப்போ நம்ம கருத்து என்ன? ஆள் நோய்பட்டுட்டு வசமாக கேட்போம், யார் வருவான்னு சொல்லி 4வது உள்ளவள்கிட்ட கேட்டான். ஏன்னா அவளுக்கு தானே செலவழிச்சிருக்கிறான், அவளை தானே எல்லா இடத்தையும் கூட்டு போயிருக்கான். நம்ம குறிப்பில் எத்தனாவது குறிப்பு இது? 4வது குறிப்பு. கொந்தளிக்கும் ஜலம். தெய்வ அன்புக்கு விரோதமாய் ஆண்டவரை நேசிக்க முடியாதபடி போராடுகிற ஒரு வல்லமை விளக்கி சொல்ல முடியாத ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு அவ சொன்னா, நான் வரவே மாட்டேன், நான் நொந்து நூலாக போயிட்டான். வாழ்நாளெல்லாம் இவளுக்காகவே செலவழிச்சனே, எங்கேயும் கூட்டு போனனே, என்ன பாடுபட்டேன், வரமாட்டேன்னு சொல்லிட்டாளேன்னு சொல்லி நொந்து நூலாயிட்டான். 3வது உள்ளவளை பார்த்து கேட்டான், சரி இவளாவது வருவாளான்னு சொல்லி. நீ சந்தேகப்பட்டது போல நான் எவன் கூடயா போயிடுவேன். என்ன வார்த்தை! எதிர்பாராத சம்பவ பிரசங்கம் கேட்டதுக்கு இப்படி ஒரு பிரசங்கமா? என்ன, நான் எவன் கூடயா போயிடுவேன் நீ சந்தேகப்பட்டது போல. உடஞ்சி நொந்து நூலாக போயிட்டான். 2வது உள்ளவா போக்குவரத்தில் உள்ளவா. கதை மனசிலாச்சா? நாங்கள் சொல்லணும்னு நினச்சி வரலை, ஆனால் இது சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய கதை இங்கே வந்து ஞாபகம் வந்து என்னால் சொன்னேன். அதனால ஆவியானோட நடத்தி பண்ணியெல்லாம் எனக்கு முத்திரை குத்திராங்க. ரைட்டா? 2வது உள்ளவ சொன்னால், நான் வருவேன், நான் உன் கூட வருவேன், உன்னை குண்டுக்குள்ளே வரைக்கும் வருவேன், அதுக்கு மேலே வரமாட்டேன். அதுக்கு மேலே இந்த நூலாக போயிட்டான். முதல் உள்ளவள்கிட்ட கேட்க முடியாது. அவனும் நோய்பட்டு படுத்து கிடக்கிறா. அவன் மெதுவாக குரல் கொடுத்தா, ஏங்க நீங்கள் கவலைப்படாதுங்க, நீங்கள் எங்கே போனாலும் நான் உங்கள் கூட வருவேங்க, இதுவரைக்கும் உங்கள் கூட வந்திருக்கிறேன், இனியும் நான் உங்கள் கூட வருவேன்னு அவள் சொன்னான். அப்போ திரும்பி பார்த்தா அவளும் நோய்பட்டு சாவுக்கு போராடிட்டு இருக்கான். என்னங்க இந்த 4 மனைவி கதை, இதில் என்னத்தான் அர்த்தம் இருக்குன்னா, இந்த 4 மனைவி வாழ்க்கை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற 4 அனுபவத்தை காட்டுகிறது. 4வது மனைவிங்கிறது நம்முடைய சரீரத்தை காட்டுகிறது. மனுஷன் உதடெல்லாம் தேய்ச்சி பறக்கி எடுத்து லிப்டிக்கை போட்டு, கூட்டைக்ஸை போட்டு, கவலையில் போட்டு, கம்மலை போட்டு, காதை குத்தி, 1 குத்து 2 குத்து 3 குத்து குட்டி இந்த சரீரத்தை போட்டு அலங்கரிக்கிறான். என்னெல்லாமோ செலவழிக்கிறான். எங்கள் ஊரில் ஒரு காது குத்து வச்சுருக்கிறாங்க. இப்போ இதில் ஒரு குத்து, இதில் ஒரு குத்து, இதில் ஒரு குத்து, 3லையும் எதையாவது போட்டு அதில் ஒரு செயினும் போட்டுருக்கான். நான் சொல்லுவேன், இது டாஃபர்மேன், இது ஜெர்மன் செப்பர்ட், இது ராட்வீலர், 3 நாயையும் சேர்த்து ஒரு சங்கிலி கட்டி வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமா, எங்க ஊர்ல பித்தாளைகளெல்லாம் வாங்கி பிறக்கி அங்கங்கே வச்சு, அந்த நம்ம ஐயா சொல்றது போல நாய் ஸ்லேடு, அந்த ஸ்லேடு, இந்த ஸ்லேடு, தலையில இதுல இருந்து இதுவரைக்கும் பார்த்தா 7 வகையான உலக பொருட்கள் இருக்கு. ரப்பர் இருக்கு, பிளாஸ்டிக் இருக்குது, கல் வகையான அனுபவம் இருக்கிறது, அப்புறம் என்ன சொல்லலாம், இரும்பு இருக்குது, பித்தாளை இருக்கு, அலுமினியம் இருக்குது, அது போக கெட்டுகிற கயிறு வரைக்கும் இருக்கு. இப்படி ஒரு 7 வகையான பொருளை வச்சு அவங்க கட்டி வச்சிருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு நான் சொன்னது? இப்படி என்னெல்லாமோ அலங்காரம் பண்ணி இந்த சரீரத்தை உள்ள நாளெல்லாம் பட்டையை தீட்டி
45 வயசுக்கு மேலே சிலருக்கு மண்டையை நான் கவனித்து பார்ப்பேன். வாதுமை மரம் பூ புத்துண்ணை மாதிரி கீழே இருந்து வெள்ளை முடி தெரியும், மேலே அழகாக கலர் அடிச்சுப்பான். எனக்கு இதை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா கிரகிக்கக்கூடாத அதிசயமான காரியத்தை உன்னை பார்க்க வைப்பேன் அப்படின்னு சொன்னதுனால, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேனால எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் சொன்னேன், புரியுதா உங்களுக்கு? வருமா சரீரம், வருமா சரீரம், வருமா சரீரம். இன்னைக்கு மனிதன் அப்படி தானே வாழுகிறான், அப்படி தானே இருக்கிறாங்க. இந்த சரீரத்தை திருப்திப்படுத்துறதுக்காக தானே பணத்தையும் பொருளையும் செலவழிக்கிறான். 4வது மனைவி சொன்னா நான் வரமாட்டேன். அப்போ 3வது மனைவி யார்? எல்லாருக்கும் ஆசையாக இருக்கு. சொல்லிருங்க பிரதர், தயவு செய்து சொல்லிருங்க. அதுதான் இந்த உலகத்தில் மனுஷன் சேர்த்து வச்சிருக்க பணம், பொருள், சொத்து, நகை, நட்டை காட்டுகிறது. எந்த மாமியாராவது மருமகளை எனக்கு ஒரு 5 பவுன் சாலி செயின் இருக்குது, கம்மல் இருக்குது, நான் இப்படி ஆக்கும் ஒரு 2 லட்ச ரூபா சீட்டு போட்டு வச்சிருக்கிறேன். இந்த இது ஒரு டைம் நம்ம மோடி ஐயா ரூபா மாற்ற சொன்னாங்களே, அப்போ சிலர் வச்ச ரூபா 5 ரூபா தாள் இன்னைக்கு வரைக்கும் எடுக்காத இடத்துல தான் இருக்கு. தமிழில் சொல்லுவாங்க, பாதாளத்துக்கு போனவனும் திரும்பி வர முடியாதான், சகோதரி மாற்ற கொடுத்த பணமும் திரும்பி வராதான். எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வரும். கதையிலிருந்து கதைக்கு போகிறோம். ஒரு மனுஷன் புது திருடன் ஒரு நாள் திருட போயிட்டான். எங்கே போயிட்டான்? திருட போயிட்டான். ராத்திரி திருடுறதுக்கு பக்குவமாக போகிறான். வீட்டில் எல்லாரும் படுத்து கிடக்கிறாங்க. இவன் நைஸாக போய் இந்த ஐயாவுக்கு தலையணை வைத்துட்டு லேசாக சாவி இருக்கான்னு, பீரோ சாவி இருக்கான்னு தேடினான். நீங்கள் கதை கேட்குறத பார்த்தா இதே சொல்லி காலத்தை கழிச்சிடலான்னு நினைக்கிறேன். அவர் எழும்பிட்டார். எழும்பின உடனே என்ன தேடுறான்னு, ஐயா மன்னிச்சிடுங்கய்யா, ஒன்றும் இல்லை, தொழிலுக்கு புதுசான்னு கேட்டார். ஆமாம் ஐயா, நான் போகிறேன், போகாத. ஏன்னா எப்படி கண்டுபிடிச்சிங்கயா? எங்களை எந்த வீட்டில் சாவி ஆம்பளைகளுக்கு தலையணைக்கு கீழே இருக்கும். நானே 3 நாளாக என் மனைவிக்கு தலையணைக்கு கீழே இருக்க சாவி எடுக்க பிரயாசப்படுறேன். ஐயா போயிடுறேன், போகாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், சாவி எடுன்னா. கஷ்டப்பட்டு சாவி எடுத்துட்டான். சாவி எடுத்தான். பீரோ துறை, அதில் ஒரு 300 ரூபா இருக்குண்ணா. திறந்து 300 ரூபா எடுத்து, ஐயா அப்படின்னா, எனக்கு 100 ரூபா தான், நீ 200 ரூபா. அவன் சொன்னான், ஐயா எனக்கு வேண்டாம், நீங்கள் வச்சிடுங்க. நீ வச்சிக்க, எனக்கு 100 ரூபா தான், நீ 200 ரூபா நீ வச்சிக்க, சாவி வாங்கிட்டான்னு சொல்லி வாங்கினேன். ஐயா நீங்கள் 300 ரூபா வச்சிடுங்க. ஏன் அப்படின்னு கேட்டான். ஐயா ஒரு ஆம்பளைக்கு கஷ்டம், ஒரு ஆம்பளைக்கு தான் தெரியும், நான் எங்கேயாவது அடிச்சிடுங்க வச்சிடுங்க. ரைட், ஓகே. என்ன ஒரு சப்ஜெக்டை எடுத்துட்டு எப்படி போகிறோம் பார்த்தீங்களா? நம்ம தலைப்பு எப்படி போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ரைட். அப்போ 3வது பணம், பொருள், சொத்தை காட்டுகிறது. இன்னைக்கு யாராவது சொல்றாங்களா, நான் ஒரு சீட்டு பிடிச்சி என்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபா இருக்குது, என்கிட்ட ஒரு 5 பவுன் இருக்குது, 10 பவுன் இருக்குன்னு யாராவது சொல்றாங்களா? என்கிட்ட இவ்வளவு நகை இருக்கு, நட்டு இருக்குன்னு யாராவது சொல்றாங்களா? யாராவது பணம் இருக்குன்னு சொல்றாங்களா? பூட்டி 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 வச்சுக்கலாம். சந்தை நம்ம சொன்னமே 3வது மனைவிக்கு மேல என்னது? அவ என்ன சொன்னா? நீ செத்த உடனே, நான் செத்த, நீ செத்த உடனே எவன் கூடயாவது போகுதா போகலையா? போகலையா? கதை நல்லா தான் போச்சா போகலையா? விளக்கம் சரியா போகுதா போகலையா? அப்ப அடுத்த பாயிண்ட்டுக்கு நிக்கிறாங்க. 3 சொல்லியாச்சுல, 2 எவா? 2 சொல்லிருங்க ஐயா. 2 வேற இல்ல, உறவு. அடிக்கடி போய் வருகிற உறவு. சித்தி வீடு, மாமா வீடு, பெரியப்பா வீடு, அத்தை வீடு, சகோதரர் வீடுக்கெல்லாம் போகிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க? உன்னை குண்டில் வைக்கும் வரையும், குண்டில் காடு வரைக்கும் உறவு, கடைசி வரைக்கும் யாரோ அன்னைக்கே சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. குண்டில் வைக்கும் வரைக்கும் உறவு வருது. அப்போ முதல் மனைவி யாரு? ஆத்துமா. முதல் மனைவி யாரு? ஆத்துமா. எங்க போனாலும் வரும். அல்லேலூயா. அழிவற்ற ஆத்மா. அந்த ஆத்மா ஆண்டவரை நேசிக்குமானால் நம்முடைய வாழ்க்கையிலே கொந்தளிக்கிற ஜலம் அமர்த்தப்படும். இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற சகோதரனே, சகோதரி, இந்த காலை ஆராதனை 2வது செக்ஷன்ல உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத காரியங்களை கர்த்தர் செய்வதெல்லாம் எதற்கு தெரியுமா? உன்னுடைய ஆத்மா ஆண்டவரை நேசிக்க வேண்டும். என் ஆத்மா அவரை பற்றி கொள்கிறது. ராட்சாமங்களில் எழுந்து தேவனை துதிக்கிறேன். அந்தி சந்தி மதியான வேளைகளை தியானம் பண்ணி முறையிடுகிறேன். இன்றைக்கு உன்னுடைய ஆத்மாவின் அனுபவத்தை பார். இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் ஒரு கொந்தளிக்கிற ஜலமாய் உன் ஆத்மாவிலே ஆண்டவரை நேசிக்க முடியாதபடிக்கு, இயேசுவின் மேல் அன்பு செலுத்த முடியாதபடிக்கு திரளான தண்ணீர்கள் நேசம் என்னும் அக்கினி அவிக்க மாட்டாது. ஒரு நாள் சுலமுத்தி சொன்னாள். என்ன சொன்னாள்?
என் நேசர் என்னுடையவர். நான் ஒரு காலம் வரும்போது சொன்னா நான் என் நேசருடைய நேசர். ரெண்டுக்கு அர்த்தம் தெரியுமா? ஒரு நாள் சொன்னா, ஏசப்பா நீங்க உங்களுக்குரியதெல்லாம் தந்தா நான் உங்களை நேசிப்பேன், என்னை ஒப்பு கொடுப்பேன். ஒரு கால நேசருடைய அன்பு அறிஞ்ச பிற்பாடு சொன்னா, ஆண்டவரே உங்களுக்குள்ளது ஒண்ணுமே வேண்டாம்ப்பா, உங்களுக்குள்ள ஒண்ணுமே வேண்டாம், நான் உம்முடையவள், அல்லேலூயா, நீர் என்னுடையவள், அல்லேலூயா. இந்த மார்க்கத்துக்குள்ள வரும்போது ஏதாவது கிடைக்கணும் தான் வந்திருப்போம். ஆனா இந்த மார்க்கத்துக்குள்ள வந்து ஆண்டோடைய அன்பை ருசிச்ச பிற்பாடு இன்னைக்கு சொல்றேங்க, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், இந்த ஆண்டோடைய அன்பு மட்டும் போதும், அல்லேலூயா. ஐ லவ் ஜீசஸ், ஐ லவ் ஜீசஸ். நம்முடைய தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஸ்டார் அறியப்படுற ஒருத்தர் ஒரு காலத்தில் ஜொலிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் தன்னுடைய மனைவிட்டு வந்து சொன்னாராம், அருமையா சகோதரியே, எனக்குள்ள எல்லாவற்றையும் தாரேன், நான் ஒருத்தியை லவ் பண்றேன், அவளை நான் கல்யாணம் பண்ணி எடுத்துமான்னு கேட்டாலாம். அவன் மனைவி சொன்னாலாம், ஏங்க நமக்குள்ள எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்துருங்க, நீங்க மட்டும் எனக்கு போதும்னு சொன்னாலாம். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும் அந்த நபர் யாருங்கிறது, சிலர்லாம் தலையாட்டுறதுலே தெரியுது. அந்த குறிக்கப்பட்ட தமிழ்நாட்டில் அறியப்பட்டு இன்றைக்கு உயிரோடு இருக்கிற மிகப்பெரிய ஸ்டார் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு தன்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு காதலின் போது தனக்குள்ள எல்லாவற்றையும் கொடுத்துட்டேன், நான் உனக்கு தாரேன், நான் அவளை லவ் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவ சொன்னா, நமக்குள்ள எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்துருங்க, நீங்க மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், கொந்தளிக்கிற ஜலம் எனக்குள்ளே அமர்த்தப்பட்டிருக்கிறது, நான் நேசிக்கிற ஆண்டவரை நான் பார்ப்பேன். அல்லேலூயா. யோபு சொல்கிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்களால் அல்ல சொந்த கண்களால் காண்பேன். இந்த மார்க்கத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்க தெய்வ ஜனமே, உன் வாழ்க்கையின் கொந்தளிப்புக்கு காரணம் என்ன? ஜலத்தின் கொந்தளிப்புக்கு காரணம் என்ன? இந்த மார்க்கத்தில் உன் வாழ்க்கையில் சில நேரம் பின்மாற்றத்துக்குரிய அனுபவம் வருவதற்கு காரணம் என்ன? சோர்ந்து போகிற அனுபவம் வருவதற்கு காரணம் என்ன? ஆண்டவராகிய இயேசுவின் மேல் இருக்கிற அன்பு குறைகிறது தான் காரணம். இன்றைக்கு கர்த்தர் உன் கொந்தளிப்பை அமர்த்த விரும்புகிறார். இந்த எழுப்புதல் கூட்டங்களின் நோக்கம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்புக்குரியவராய், அழியாத அன்புக்குரிய இயேசு கிறிஸ்துவின் அந்த அன்புக்குரியவராய் மாறுவதற்கு இந்த உலகத்தில் இருக்க எல்லா அன்பு மாயான அன்பு, எல்லா அன்பு ஆதாயத்துக்குரிய அன்பு. ஏங்க, நான் இப்படி ஒரு கருத்தை சொல்லிட்டு போய் பிரசங்கம் எவ்வளோ நேரம் ஓடணும்னு தெரியாது, கரெக்டாக ஒரு 1.5 கையில் கொடுத்துருவேன். நேற்ற மாதிரி நிறைய குறிப்பு இருக்குது, அவ்வளோ பேசணும்னான்னு தெரியாது, கொந்தளிப்பு அமர்த்துவார் மட்டும் பேசிட்டு முடிப்போம். ரைட்டா? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ என்ன சொல்லலாம், அங்கே ஒரு 4 பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லலாம், வாழப்பாடியில் காலேஜ் இருக்காப்பா, சேலத்தில் படிக்கிறோம் நீங்களா, நாங்கள் 4 பேர் படிக்கிறோம். அதில் வந்து என்ன சொல்லலாம், இவன் வந்து ஒரு நல்ல கலரும் நல்ல வசதி உள்ள குடும்பத்தில் உள்ள கலராக இருக்கனால அவனுக்கு ஒரு குடும்பம், இவன் ஒரு மீடியம், இவன் ஒரு சாதாரணப்பட்ட இது, நம்மளை வேண்டாம், நம்ம இது வேண்டாம், இவனு ஒரு சாதாரணப்பட்டு 4 பசங்க போகிறாங்க. நல்லா கவனிச்சிடு. அன்பு இன்றைக்குள்ள அன்பை நீங்கள் கணக்கு பார்க்கறதுக்காக, கொந்தளிக்கிற ஜலம் அமர்த்தப்பட வேண்டும் அதற்காக. இப்போ இதில் எவெல்லாம் லவ் பண்ணான்னு எனக்கு தெரியாது, இவனை நம்ப முடியாது. முளைச்சி 3 உடைக்கும் போதே மரமாகி காயாகி இதாகிடுது. இவனை எப்படிப்பட்ட பார்வை பார்க்கானோன்னே தெரியாது. இவனை ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸ்கேனிங்கில் கொஞ்சம் எரர் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ரைட், ஓகே, கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் ஒரு வருஷத்துல இவங்கள்ட்ட என்ன எரர் இருக்குன்னு கண்டுபிடிச்சலாம். அப்போ நம்ம இது செய்யலாம். ரைட்டா? கொந்தளிக்கிற ஜலம் அப்படிங்கிறேன். இப்போ 4 பேர் போகிறான், முன்னுக்கு ஒரு 3 பிள்ளைகள் போகுது. 3 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை பேக் சைடு பார்த்தா, நல்லா புரிஞ்சிடுங்க அந்த இதுக்காக, நல்ல அழகு, அருமையான அழகு, பின்னால் முடி சூப்பராக. சிலருக்கு பார்த்து எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த முடி கொஞ்சம் அழகாகும். அதனால எப்படி முடி நல்லா இருக்குது அழகாக இருக்குங்கிறத கண்டுபிடிக்கலான்னா, கண்ணாடிக்கு முன்னுக்கு நின்று வீட்டில் நின்று தலைச்சீவுனா அவளுக்கு முடி குறவுன்னு அர்த்தம். வீட்டுக்கு வெளியே நின்று முடிச்சீவுனா முடி அழகுள்ளவள் அப்படின்னு அர்த்தம். இதை நீங்கள் வீட்டில் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? வெளியே நின்று சீப்பு வச்சு போடுவாங்க. அப்போ நினச்சிக்கணும், இந்த அம்மாவுக்கு முடி ஒரு விக்கிரமாக கொஞ்சம் நீளமாக இருக்குன்னு பார்த்தா, கொஞ்சம் நின்று பார்த்தீங்கன்னா அந்த முடி எப்படி பார்த்தாலும் இவ்வளவுத்துக்கு இருக்கும். ஒருவேளை சூம்பி இருந்தாலும் நீளம் இது வரைக்கும் இருக்கும். சிலர் கட்டையாக இருக்கும், செம்மறி வாட்டுக்கு ஆள் மாதிரி. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? டக்குனி போவாங்க, கண்ணாடிக்கு முன்னுக்கு நின்று சீவிட்டு டக்குனி ஒரு ரப்பரை போட்டு வந்துடுவாங்க. சரியா? இப்போ ஒரு சகோதரியுடைய பேக் சைடு பார்த்தா, நல்லா கவனிச்சிடுங்க, ஆம்பளை எல்லாம் கவனிச்சிடுங்க, நல்லா பேக் சைடு பார்த்தா அழகா, பேக் சைடு ஸ்ட்ரெச்சரில் நல்ல முடி நீளம், கொஞ்சம் கலராக நல்லா உடம்பு தெரியுது, நல்லா அப்படி அழகாக இருக்கிறாங்க. அவன் சொன்னான், வெள்ளையன் சொன்னான், அவள் எனக்கு தான். சரி, ஓகே, டிசைடட். இவன் சொன்னான், பக்கத்தில் போகிறது எனக்கு அது நார்மல் கேஸு. அவன் சொன்னான், ரைட்டு, எனக்கு நீங்கள் கழிச்சது போதும். ஒருத்தன் சொன்னால், நீ எவ்வளையும் வச்சுக்க, நான் உங்கள் 3 பேருக்கும் தோழனாக இருக்கேன். அவன் என்ன கணக்கு போட்டான்னு நமக்கு தெரியாது. 4 பேரும் பைக் எடுத்து முன்னுக்கு போகிறாங்க. பயல் வச்சிருக்கதை பாருங்களாம், கிடச்சிராதான்னு நினைக்காங்க.
கிடைக்கும் இப்போ கிடைக்கும். 4 பேர் முன்னுக்கு போகிறான், 3 பிள்ளைகள் நடந்து போகுது. இவன் செட் பண்ண பிள்ளையை பார்த்தா சுண்டு ஒரு 1/2 கிலோ தாந்து கிடக்கு. உதடு சுண்டு இல்லை, உதடு 1/2 கிலோ தாந்து கிடக்குது. வைசூரி தளிம்பு, முகத்தை பார்த்தா அது மாதிரி பல்லு வேற 2 பல்லு திருவலை குத்திக்கு முன்னுக்கு இருந்தது மாதிரி இப்படி இருக்கு. சிரிக்காமலே சிரிச்சிட்டு இருக்கு. அவன் சொன்னா எனக்கு வேண்டான்ட்டான், அவன் எனக்கு வேண்டான்னா. 3 பேரும் 3ஐயும் கழிச்சிட்டு போனான். அவன் சொன்னான் நான் தான் முதல்ல நான் கேட்கலன்னு. அவன் பின்னுக்கு இருந்தவன் சொன்னான் சந்தோஷமாக எங்கள் அப்பா பார்க்குறத கட்டி வச்சுட்டு போயிருப்பா, எனக்கு இந்த சுவாலி வேண்டாம். நான் சொன்னேன் புரியுதா அவங்களுக்கு? சொன்னது புரியுதா அவங்களுக்கு? இன்னைக்கு அழகும் அந்தஸ்தையும் பார்த்து தான் நேசிக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு பிள்ளை நொண்டியாக இருந்தால் விரும்புவாங்களாங்க? ஊனப்பட்டவங்களாக இருந்தால் விரும்புறதுக்கு இன்றைக்கி ஆள் இருக்குது இல்லைங்க? இன்றைக்கி அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் ஆண்டோடைய அன்பு உளையான சேற்றிலும் பயங்கரமான குழியில் இருந்தபோது, காணி ஆட்சிக்கு புறம்பாக மனதிலும் கிரியைகளிலும் சத்துருக்களாக இருந்தபோது, பூமியின் கடையாந்திரங்களில் இருந்தபோது, ஊழையிடுகிற பாலான நிலத்தில் இருந்தபோது, தூர தேசத்தில் துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணுகிற அனுபவத்தில் இருந்தபோது, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறேன் என்று சொன்ன போல குப்பையின் அனுபவத்தில் இருந்தபோது, பாவிகளில் பிரதான பாவிகள் என்று சொன்ன போது வெளிச்சமாய் கர்த்தர் நம்மை சந்தித்தார். கடந்த நாளில் கேட்ட வெளிச்சத்தின் அனுபவத்தில் ஒழுங்கின்மையும் வெறுமையுமான ஆட்களாக இருந்தபோது, இந்த தேசம் நம்மளை பார்த்து குற்றவாளின்னு சொன்ன போது, ஆகாதுன்னு சொன்ன போது, சர்வ வல்லமுள்ள ஆண்டவராய் இயேசப்பா நீ என் சொந்தம், நீ என் சொத்து, நீ என் சம்பத்து, நீ நம்மளை தேடி வந்தாரே. அந்த அன்பு கீடா, அந்த அன்பு கீடா, அந்த அன்பு கீடா இந்த உலகத்துல என்ன அன்பு இருக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது 2 விஷயத்தை செய்யுங்க. ஒன்று, இருதயத்தின் ஆழத்தில் சொல்லுங்க ஐ லவ் ஜீசஸ். ஏசப்பா நான் உம்மை நேசிக்கிறேன், ஏசப்பா நான் நேசிக்கிறேன். பிரசங்கம் எவ்வளோ நேரம் பண்ணுவேனே நினைக்கல, ஏன்னா பெரிய பிரசங்கம், அதனால் நின்னாலும் பரவாயில்ல. சின்ன காரியத்தை ஏசப்பா நான் எங்கள் ஊழியங்களுக்கு இது முதல்ல வருவாங்க, இப்போ இல்லை முன்னொரு காலத்தில் வரும்போது விசுவாச வீட்டில் பயங்கரமான கஷ்டம், பயங்கரமான பாடு. நம்ம நேற்று சொன்னேம்மா 2 மண்டே ஒன்றாக்கலாம், 2 கொண்டே என்ன செய்ய முடியாது, ஒன்றாக்க முடியாது. இது 2 கொண்டையும் ஒரே குடும்பத்துக்கு கொண்டை, அதனால் ரொம்ப பிரச்சனை இருக்காது. பெரியம்மா சித்தி பிள்ளைகள், அதனால் நீங்கள் எதுவும் அவங்கள்ட்ட போய் உங்கள் கொண்டைகள் சரியாக இருக்கான்னு கேட்டுறாங்க, அது கொண்டைகள் சரியாக தான் இருக்குது. அப்போது 2 மண்டே ஒன்றாக்கலாம், 2 கொண்டே என்ன செய்ய முடியாது, ஒன்றாக்க முடியாது. அப்போ ஊழியத்தை விட்டு போகிறதுக்காக சிலர் சென்ட்ரு பாஸ்டர்கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு விசுவாச வீட்டில் இருக்க முடியலை பாஸ்டர், நான் போகிறேன். பாஸ்டர் சொல்லுவாங்களா, ஏம்மா நீ போ, ஒரு 10 நிமிஷம் ஒரு இது தெய்வ சமூகத்தில் போய் ஏசப்பா நான் உண்மை நேசிக்கிறேன் ஐ லவ் ஜீசஸ்ன்னு மட்டும் சொல்லும்பாங்க. அந்த சகோதரி வேண்டா வெறுப்பா சரி சென்ட்ரு பாஸ்டர் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு போய் சொல்லுவாங்களாம் ஐ லவ் ஜீசஸ், ஐ லவ் ஜீசஸ். முதல்ல வேதனையோடு, ஏன்னா அந்த விசுவாச வீட்டில் வாழ முடியாது, கஷ்டம். நீங்கள் நினைக்கமா இல்லை 2 சகோதரிமாரே ஒற்றுமையாக வாழ்கிறது கஷ்டம், அப்படி தானே? அப்படி இருக்கும்போது எப்படி ஐ லவ் ஜீசஸ், ஐ லவ் ஜீசஸ்ம்பாங்களாம். 5 நிமிஷம் சொல்லுவாங்களாம், அதுக்கு பிற்பாடு அழ ஆரம்பிப்பாங்க. ஐ லவ் ஜீசஸ், ஏசப்பா நான் உண்மை நேசிக்கிறேன், ஏசப்பா நான் உண்மை நேசிக்கிறேன்பாங்களாம். 10 நிமிஷம் ஆகுமா, 15 நிமிஷம் ஆகுமா, அரை மணி நேரம் கழித்து பாஸ்டர்கிட்ட சொல்லுவாங்களாம், பாஸ்டர் நான் ஊழியத்தை விட்டு போக மாட்டேன் பாஸ்டர், நான் ஆண்டவருக்காக சாகிறேன் பாஸ்டர்பாங்க. அல்லேலூயா. வாழ்க்கையின் எந்த கொந்தளிப்பை அமர்த்தக்கூடிய ஒரு பவர் ஏசப்பாவின் மேலே இருக்கிற அன்பு, அந்த அன்புக்குள்ளே இருக்கிற இன்பம், அந்த அன்புக்குள்ளே இருக்கிற மதுரம், அந்த அன்புக்குள்ளே இருக்கிற சுகம். ஆண்டோடைய அன்பை நீங்கள் ஒரு டைம் பிரசங்கம் எவ்வளோ நேரம் போகணும்னே சொல்ல மாட்டேன், ஒரு டைம் ருசிச்சிட்டிங்கன்னா மார்க்கத்தில் பின்மாற்றமே இருக்காது, பின்மாற்றமே இருக்காது. சாவை கூட எதிர்கொள்ள ரெடியாக இருப்பீங்க, போயா அப்படிம்பீங்க. அதனால்தான் பரிசுத்த பவுலை சந்திக்கும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், இதெல்லாம் சொல்லணும்னே நினைக்கல, சொல்லுவார், சவுலே சவுலே முள்ளின் மேல் உதைக்கிறது கடினமாமே. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமாமா? பாலஸ்தீனா தேசத்தில் ஒரு முள் உண்டாம், அந்த முள்ளை ஒரு மனுஷன் மிதிச்சிட்டாலோ, அந்த முள்ளு ஒரு மனுஷனை குத்திட்டாலோ, அவன் செத்த பிற்பாடு அவன் சாவுக்கு ஒரு காரணம் அந்த முள்ளின் விஷமும் ஒரு காரணமாக இருக்குமா. ஆண்டவர் அதைத்தான் சொன்னார், சவுலே சவுலே கிறிஸ்துவாய் அன்பாய முள்ளில் நீ மிதிச்சிட்டா நீ சாகும்போது இந்த அன்பின் விஷத்தில் தான் சாவு. அதனால தான் அவர் சொல்லாரு, அடியும் வாங்கி உதையும் வாங்கி செத்தவன் இழுத்து போட்டாலும் கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அல்லேலூயா.
அன்றைக்கு 2 கப்பல், இன்றைக்கு இருக்கிற நிலவரத்தில் 2 கப்பலுக்கு உரிமை உள்ள ஒரு பெரிய வசதி உள்ள குடும்பத்தில் கமாலியன் பாதத்தில் இருந்து படிச்சவன். வேத வசனம் எல்லாம் ஃபிங்கர் டிப்ல இருக்கும். பரிசேயனுக்கு பரிசேயன், எபிரேயனுக்கு எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். அவனுடைய வாழ்க்கையில் அவர் சொல்லுகிற ஒண்ணே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க மாட்டாது. வாழ்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, உயர்வானாலும் சரி, வேற எந்த சிருஷ்டியானாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கவே மாட்டாது. இந்த காலை ஆராதனையில 2வது செக்ஷன்ல உன் கொந்தளிப்பை அமர்த்தும்படியாய், ஜலத்தின் கொந்தளிப்பை அமர்த்தும்படியாய், அருமை வாலிப சகோதரனே சகோதரியே, மாயை நம்பி கிருபையை போக்கடித்து விடாதே. இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தமாக, இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தமாக உன் கொந்தளிப்புகள் அமருவதாக, உங்கள் கொந்தளிப்புகள் அமருவதாக. கொந்தளிப்பை அமர்த்தி நாடின துறைமுகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறார். 4வது கொந்தளிப்பு ஜலத்தின் கொந்தளிப்பு. சரியா? இப்போ 5வது கொந்தளிப்பு என்னன்னு பார்ப்போம். என்ன சொல்லலாம்? யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4, 11, 13. யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4, 11, 13 வாசியா. யோனா 1ஆம் அதிகாரம் 4, 11, 13 சீக்கிரம் வாசியா. போதும். யோனா போற கப்பலுக்கு விரோதமாக ஒரு கொந்தளிப்பு உண்டாகிறது. இது எதை காட்டுகிறது? நம்முடைய லைஃப்ல தெய்வ சித்தத்துக்கு மாறா போனால் கொந்தளிப்பு உண்டாகும். கொந்தளிப்பு அமரணும். 2025 கொந்தளிப்பே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நாடின துறைமுகத்தை நோக்கி நம்முடைய கப்பல் போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய விசுவாச கப்பலுக்கு விரோதமாக இருக்கிற கொந்தளிப்புலாம் அமரணும். அல்லேலூயா. ஆமா, 25 அமைதியான வருஷமா நம்முடைய கப்பல் போகணும், நம்முடைய போட்டு போகணும், நம்முடைய வள்ளம் போகணும். அல்லேலூயா. யோனாவோடு படகு கரை சேர்க்க விரும்பக்கூடாது. அந்த கப்பல்காரங்கெல்லாம் யோனாவோடு சேர்ந்து போக நினைச்சாங்க. யோனாவை போட்டிருந்தாங்கன்னா தளவாடங்களும் பொருட்களும் மீதி ஆயிரும். நல்லா பார்க்கணும், தெய்வ சித்தத்துக்கு மாறான காரியம் வாழ்க்கைக்குள்ளே என்ன இருக்கு, அதை தூக்கி போட்டுட்டா நல்லது. அல்லேலூயா. இந்த மார்க்கத்துக்குள்ள வந்த பிற்பாடு ஊழியர்கள், விசுவாசிகள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கக்கூடாததோடு போனால் கடல் கொந்தளிக்கும். நம்ம போகிற இடம்லாம் பிரச்சனையாக இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், தூத்துக்குடியில் ஒரு கிறுக்கன் இருந்திருக்கான். யார்? ஒரு கிறுக்கன். அவன் என்ன கிடைச்சாலும் எப்படி சொல்லலாம், எடுத்து கம்பு கூட்டுக்குள்ளே வச்சுக்கிடுவான். இப்படி திரிவான். எப்படி? கம்பு கூட்டுக்குள்ளே வச்சுட்டு ஒரு நாள் கவனித்து பார்த்தா இவன் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் ஒரே வாடை. தெருவில் உள்ள ஜனங்கள்லாம் பார்த்துருக்காங்க, என்ன இவன் கம்பு கூட்டுக்குள்ளே இப்படியே வச்சுக்கிட்டே திரியானே, கம்பு கூட்டுக்குள்ளே இருக்க கையை எடுன்னா எடுக்கலை. காலையிலேயே அங்கேயும் இங்கேயும் போகும்போது ஒரே வாடையாக இருந்தது. சாயங்காலம் பசங்கள்லாம் சேர்ந்து அவனை பிடிச்சி கம்பு கூட்டுக்குள்ளே இருந்த கையை எடுத்து பார்த்தா கம்பு கூட்டில் இருந்த கைக்குள்ளே செத்த எலி எடுத்து வச்சிருக்கிறான். புரியுதா அவங்களுக்கு? கருவாடை கைக்குள்ளேயும் பாக்கெட்டுக்குள்ளேயும் பைக்குள்ளேயும் வச்சுட்டு பூனையை போ போ போன்னா பூனை போகுமா? பூனை போகுமா? பூனை போகுமா? போகுமா? கருவாட்டை போட்டுட்டோன்னா பூனை என்ன செய்கிறோம்? போயிடும். இப்போ கருவாடி ஆற்ற இருக்குது, பூனை ஆற்ற இருக்குன்னு எனக்கு தெரியாது. எது கருவாடு எது பூனைன்னு எனக்கு தெரியாது. வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற தெய்வ சுத்தத்துக்கு மாறானதை எடுத்து போட்டுட்டா, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறேன். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காலங்களையும் குறிக்கப்பட்ட காலங்கள் வரைக்கும் 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தெய்வ சித்தம் என்கிற வார்த்தை பூமியில் தொனிச்சு கொண்டே இருந்தது, சபைகளில் தொனிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இப்போ அந்த வார்த்தையை கேட்க முடியலை. அந்த வார்த்தையின் அர்த்தத்தை எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஆட்கள் இல்லை. அருமை சகோதரனே சகோதரியே, இந்த மார்க்கத்துக்குள்ள கர்த்தர் உன்னை கொண்டு வந்தது கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடாக. உன் வீடு மணல் மேல் பட்டப்பட்ட வீடு அல்ல. பெரும் காற்றடித்தது, பெரும் வெள்ளம் வந்தது, அந்த வீட்டின் மேல மோதினது, அந்த வீடு நின்றது. காரணம் தெய்வ சித்தம் செய்கிற தெய்வ பிள்ளைகள். அல்லேலூயா. யோனாவை எடுத்து கடல்ல போட்டவுடனே கொந்தளிப்பு அமர்ந்தது. அவர்கள் நாடின துறைமுகத்துக்கு போனது. அல்லேலூயா. வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க. எதிர்பாராத காரியத்தை செய்கிற தெய்வம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிற யோனாவை எடுத்து போட சொல்லுகிறார். 5, 6 யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 18 வாசிட்டு 16, 17 வாசித்தா. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 18 வாசிட்டு 16, 17 வாசித்தா. சீக்கிரம் வாசியா. போதும். ஏசப்பா இல்லாட்டா கடல் கொந்தளிக்கும். வாழ்க்கையில் யார் இல்லைன்னா எப்போதும் பாருங்க, ஆண்டவர் இருக்கிறாரானி. வாழ்க்கையில் அது இருக்கா இது இருக்கான்னு தேடுறதை விட
முதல்ல லைஃப்பில் ஏசப்பா இருக்கிறாரான்னு பாருங்க. அல்லேலூயா. நாங்கள் பிரயாணம் பண்ணி வரும்போது மனத்தாழ்மையாக நான் வண்டியில் போகும்போது கர்த்தர் கூட இருக்கிறாரான்னு பார்ப்போம். அல்லேலூயா. ஒரு சம்பவம், நடந்த சம்பவம் ஒன்று ஞாபகத்துக்கு வரும். சரியா? நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட இது நடந்த சம்பவம். ஒரு தெய்வ மனுஷன், ஒரு மனுஷன் சுகம் இல்லாமல் இருக்கான். அந்த குடும்பத்தில் உங்களை போல் ஒரு சகோதரி ஆவிக்குரியவங்க. அவங்க அப்பா சுகம் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக ஊழியக்காரங்களை கூப்பிட்டாங்க. தாஸ் பாஸ்டர்னே வச்சுடு. அவங்க போனாங்க, ஜெபம் பண்ணிட்டு சொன்னாங்க, ஐயா ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாங்க, அதனால் நீங்கள் கவலைப்படாங்க, கர்த்தர்கிட்ட உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கன்னா போயிட்டாங்க. சரியா? இந்த ஐயா ஆண்டவரை ஏற்றிக்கொண்டே போல் வாழ்கிறாங்க. அந்த ஐயா கட்டில் பக்கத்தில் படுக்கையில் இருக்கிறாங்க. கட்டில் பக்கத்தில் ஒரு சேர் எடுத்து போட சொன்னாங்க. அந்த சேர் எப்போவுமே கட்டில் பக்கத்திலே தான் இருந்திருக்கு. எப்போவுமே அந்த சேருக்கு மேலே இவங்க கை வைக்கிற மாதிரி ஒரு பழக்கம் இருந்திருக்கு. செத்த அன்னைக்கு பார்த்தா இந்த ஐயா அந்த சேரில் கொண்டு தலையை வச்சுட்டு இறந்துருக்காங்க. இந்த அம்மா கூப்பிட்ருக்காங்க, பாஸ்ட் வந்திருக்கிறாங்க. பாஸ்ட் பார்த்தா அந்த ஐயா என்ன செய்திருக்கிறாங்க, தலையை சேரில் வச்சுருக்காங்க. என்னம்மா இவர் கட்டில் படுத்திருக்கா? இல்லையா, நீங்கள் சொல்லிட்டு போனதுலேருந்து அப்பா சேர் எடுத்து போட்டுட்டு ஏன்ப்பா இங்கே சேர் போட்டிருக்கீங்கன்னு கேட்டால் இது ஏசப்பா உட்கார்றதுக்குன்னு நான் போட்டிருக்கேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க பாஸ்டர். அந்த கணக்கு பார்த்தா அப்பா சாகும்போது ஏசப்பாவுக்கு மடியில் தலையை வச்சு சேர்த்துருக்குறாங்க. என்னங்க லைஃபு, மார்க்கம் எப்படிங்க போகுது? அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரோடு நமக்கு என்னங்க உறவு இருக்குது? ஆவியில் நிரம்புகிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், கர்த்தர் இருக்கிறார் நீ உணரும். வாழ்க்கைக்குள்ளே எங்கே போனாலும் ஆண்டவர் கூட இருக்கான்னு எத்தனை பேருக்கு நீங்கள் தில் இருக்குது? நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நான் அவன் கூட இருப்பேன். உலகத்தின் முடிவு வரையும் நான் அவன் கூட இருப்பேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் அவன் கூட இருப்பேன். அல்லேலூயா. நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவர்கள் செவ்வாக்குவேன். பாதியில் விட்டுட்டு போகிறவர் இல்லையே, போகிற இடமெல்லாம் கூப்பிட்டு போகிறீங்களா? என்ன ஒரு சம்பவத்தை சொல்ல, இந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஒரு நாள் ஒரு திண்ணையில் வச்சு, பழைய காலங்களில் திண்ணையில் வச்சு நீங்கள் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏசப்பா அவங்க கூட கூப்பிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு புதுசாக ஒரு பையன் அவன் ஏசப்பாவை கூப்பிட்டு போகிறதா நினச்சிட்டு போய் வீட்டில் போய் சொன்னானா. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, இது நடந்த சம்பவங்களாம். ஏசப்பாட்ட கூப்பிட்டு போய் சொன்னானா, வசதி உள்ள வீடு, ஏசப்பா ஏசப்பா. மாடியில் போய் சொன்னானா, ஏசப்பா ஏசப்பா எங்கள் வீட்டில் இது மாடி, நல்ல வசதியான இடம் ஏசப்பா, நீங்கள் எங்கள் மாடியில் இருந்துடுங்கன்னு சொன்னானோ. சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன, எப்படி ஏசப்பா எங்கே இருக்கிறாங்க? மாடியில் இருக்கிறாங்க. ஸ்கூல் போயிட்டு சாயங்காலம் வந்தானா மாடியில் போய் ஏசப்பா நான் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவன் நம்பிட்டு போயிட்டு இருந்தான். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா திடீர்னு அவனுக்கு ஜுரம் வந்துட்டு, திடீர்னு என்ன செய்துட்டு ஜுரம் வந்துட்டு. அப்போ அவனுக்கு கட்டில் படுக்க வச்சுருந்தாங்க. அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு, ஐயோ ஜுரமாக இருக்குதே, ஏசப்பா மாடியிலலாம் இருக்கிறாங்க, அதனால இனி ஏசப்பா மாடியில் இருக்கக்கூடாது, நம்ம கட்டில் இருந்தால் ஏசப்பா நமக்கு சுகம் தந்துருப்பாங்களேன்னு சொல்லி அவனுக்கு சுகம் கிடச்ச உடனே மாடியில் போய் சொன்னாங்களா, ஏசப்பா இனி நீங்கள் மாடியில் இருக்காண்டா ஏசப்பா, நீங்கள் என் கட்டில் இருந்தால் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும், நான் கடந்த நாட்களில் சுகம் இல்லாமல் ஆயிட்டேன் ஏசப்பா, அதனால நீங்கள் என் கட்டில் இருங்கன்னா. அவனுக்கு நம்பிக்கை கட்டில், அதனால கட்டில் படுக்கும்போது இருக்கும்போதெல்லாம் ஏசப்பா இருக்கிறதா நினச்சான். ஒரு நாள் ஸ்கூல் போகும்போது சைக்கிள் அடிபட்டுட்டான். அடிபட்ட போது தான் அவனுக்கு ஞாபகம் வருது, ஐயோ ஏசப்பா கட்டிலெல்லாம் இருக்கிறாங்க, நம்ம கூட இருந்திருந்தா நல்லா இருக்குமே, இன்னைக்கு போய் ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லி அவனுக்கு ஒரு கட்டெல்லாம் போட்டு வீட்டில் கொண்டு விட்டாங்க. வந்த உடனே சொன்னானா, ஏசப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் ஏசப்பா, நீங்கள் மாடிலையும் இருக்காண்டா ஏசப்பா, நீங்கள் கட்டிலையும் இருக்காண்டா ஏசப்பா, என் கூடயே இருங்க ஏசப்பா, அது எனக்கு போதும்னு சொன்னான். அல்லேலூயா. ஜானி ஒரு சின்ன பையன், வெளிநாட்டில் நடந்த சம்பவமாக சொல்லுவாங்க. மறுபடியும் சொல்கிறேன், பிரசங்கம் எவ்வளோ நேரம் போகணும்னு தெரியாது, பெரிய பிரசங்கம் ரைட்டா. அவன் எப்பவுமே ஸ்கூல் போனால் லஞ்சு டைம் 12 மணிக்கு அவன் அவங்க சர்ச்சு பக்கத்தில் ஒரு கோயில் இருந்திருக்கு, அங்கே போய் சொல்லுவானா, ஏசப்பா ஜான் வந்திருக்கேன்னு. ஒரு நாள் அவன் ஸ்கூல் போகும்போது ஒரு சின்ன விபத்துக்குள்ளாயிட்டான். நடந்த சம்பவமாக சொல்கிறேன். அவனை ஆஸ்பத்திரியில் வச்சுருக்கிறாங்க, அவனுக்கு கட்டெல்லாம் போட்டிருக்கிறாங்க. ஒரு 11:45 12 மணி ஆகும்போது அவனுடைய முகத்தை பார்த்தா கொஞ்சம் வேதனையாக இருந்திருக்கு. அப்போ நர்ஸ் அவனுக்கு சிகிச்சை பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாங்க. வந்தபோது என்ன ஜான் துக்கமாக இருக்கிறா அப்படின்னா, இல்லை டெய்லி 12 மணிக்கு எங்களுக்கு லஞ்சு டைமில் நான் ஸ்கூல் பக்கத்தில் இருக்க சர்ச்சில் போய் சொல்லுவேன், ஏசப்பா நான் வந்திருக்கிறேன்னு சொல்லுவேன், இன்னைக்கு சொல்ல முடியாது, அதான் வேதனையாக இருக்குது. அதுக்கு என்னப்பா, ஏசப்பாவுக்கு தெரியும் தானே, அவர் உனக்கு எல்லாம் சுகம் தருவார்னாராம். அவங்க போயிட்டாங்களாம். 12 மணிக்கு ஏசப்பா சொன்னாராம், ஜான் நான் வந்திருக்கிறேன், ஏசப்பா வந்திருக்கேன்னு சொன்னாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த க்ஷணப்பொழுதிலே அவனுக்கு சுகம் கிடைத்ததா சொல்கிறாங்க. அல்லேலூயா. எங்கள் உயிருள்ள ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிறோங்க, நம்மளோடு வாழ்கிற ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிறோங்க. இவ்வளோ போல் இருக்கிற ஜான் அளவு, இவ்வளோ கையளவுக்குள்ள இருதயத்தில் வாழ்கிறார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி,
எவ்வளோ பெரிய பிரசங்கெல்லாம் பண்ணுறேன்னு எனக்கு தெரியாங்க. எனக்கெல்லாம் தெரிஞ்ச ஒன்றே ஒன்று, ஏசப்பா என் கூட வாழணும். பிரசங்கம் பண்ணுறேங்க, பைபிள் இருக்குது, எனக்கு அதெல்லாம் தேவையாங்கிறது எனக்கு தெரியல. ஏசப்பா ஜீவிக்கிறேன், என் கூட அவர் இருக்கணும். நான் அவருக்கு செல்ல பிள்ளை. அல்லேலூயா. முடி முளைச்சா நரைச்சா வயசாச்சா அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் அவருக்கு செல்ல பிள்ளை. அல்லேலூயா. காலாகாலங்களாய் தேவனுக்கு ஏசப்பா ஒரு செல்ல பிள்ளை அறியப்பட்டது போல நானும் அவருக்கு செல்ல பிள்ளை. அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பாருங்கள். இயேசு இல்லாத படகு கொந்தளிப்புக்குரியதாக இருக்கிறது. வாழ்க்கையில் சூழ்நிலைகள் எதிர்வினை ஆகும்போதெல்லாம் நினச்சி பாருங்கள், ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா, என் வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறாரா, எங்கள் சபைக்குள்ளே இருக்கிறாரா. எங்கள் சபையில் சில நேரங்கள் ஆத்துமாக்கள் குறையும், எனக்கு கொஞ்சம் மன கஷ்டமாக வருடலாக இருக்கும், ஒரு மாதிரி மனசுக்கு ஒரு இதாக இருக்கும். ஆண்டவர் சொல்வார், நான் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் இல்லாமல் 1000 ஜனம் இருந்து எனக்கு என்ன பிரயோஜனங்க? புது சினிமா வந்தால் நம்ம நடிகர்களுக்கு எத்தனையோ பேர் கூட்டம் கூடுறாங்க. அங்கே ஆண்டவர் இல்லைங்க. ஆண்டவர் இருக்கிற வாழ்க்கை தாங்க. பூமியிலும் கர்த்தர் இருக்கிற வாழ்க்கை தான் மேன்மை, பரலோகத்திலும் கர்த்தர் இருக்கிற வாழ்க்கை தான் மேன்மைங்க. எத்தனை பேர் வாழ்க்கையில் விரும்புகிறீங்க? இயேசுவோடு வாழணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அல்லேலூயா. சரி, நிறைய பாட்டுகள் இருக்குது, எந்த பாட்டு பாடணி தான் தெரியல. அல்லேலூயா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். யமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், கூட்டத்தில் நான் சேர்ந்தால் போதும். ராஜாவை நான் பார்த்தால் போதும். அல்லேலூயா. 7வது ஒரு கொந்தளிப்பு இருக்கிறது. சங்கீதம் 83:2 வாசித்தால் சத்துருக்களின் கொந்தளிப்பு. ஒரு ஒத்த வாக்கியமாக தான் கொண்டு போயிருக்கு. விளக்கங்கள் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும். பெரிய பிரசங்கம் இல்லை, ஆனால் அந்த பிரசங்கத்தின் தூதுக்கு நம்ம வரவே இல்லை. ஒரு முகவுரையிலே நம்ம நின்றுட்டு வாசிங்க. உம்முடைய சத்துருக்கள் கொந்தளிப்பு. இந்த சத்துருக்களின் கொந்தளிப்பு என்ன அப்படின்னு சொன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் வாசித்தால் இந்த சத்துருக்களின் கொந்தளிப்பு நம்ம அறிய முடியும். இந்த சத்துருக்களின் கொந்தளிப்பு உம்முடைய சத்துருக்களின் கொந்தளிப்பு அப்படின்னா, வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீயை தேவன் திவ்ய வாசனுக்கு காட்டுகிறார். ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருக்கிறாள், சந்திரன் மேல் இருக்கிறாள், 12 நட்சத்திரங்கள் உள்ள ஒரு கிரீடம் இருக்கிறது. அவள் கர்ப்பவதியாயிருந்து கர்ப்ப வேதனைப்பட்டு அலறி கொண்டிருக்கிறாள். அவளுக்கு முன்பாக சிவப்பான ஒரு வலு சர்ப்பம் 7 தலைகளும் 10 கொம்புகளுடையதாய் அவளுடைய பிள்ளையை சாப்பிடும்படியாய் நின்று கொண்டிருக்கிறது. அப்ப இந்த சத்துருக்கள் யாரு? சபை பரலோகத்துக்குரியதாய் மாறக்கூடாது. சபை தெய்வ ஜனங்கள் நிம்மதியாக வாழக்கூடாது. தெய்வ ஜனங்கள் நிம்மதியாக ஆராதிக்க கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ்ந்துடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்துக்குரியவளாய் மாறிவிடக்கூடாது. தெய்வ பிள்ளைகள் ஜெயஜீவியம் செய்திடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியர்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்திடக்கூடாது. விசுவாச வாழ்க்கை வாழ்ந்துடக்கூடாது. எந்த வியாதியை கொடுத்தாது, எந்த பிரச்சனையை கொடுத்தாது, தேவன் மேல இருக்க நம்பிக்கை விழுங்கி போட வேண்டும். அந்த சாத்தானுக்கு வேலை என்னவா? அவள் பெறப்போகிற பிள்ளைய விழுங்கணும். கர்த்தர் கொந்தளிப்பை அமர்த்துகிறவ. அவள் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாள். அந்த பிள்ளை தேவனிடத்திற்கும் தேவனுடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. தம்பி எப்படி 1:30க்கு முடிச்சு அனுப்பிடுவோமாமா? இல்லை, உங்க விருப்பம். அடுத்து அது அடுத்து டச் பண்ணால் பெரிய பிரசனம். கொஞ்சம் நல்லா முடிச்சு விடுவோமா? எதிர்ப்படும். சரியா முடிப்போம். கொந்தளிப்பு 7 பார்த்துட்டு தானே இதிலே நிரப்போம். நாடின துறைமுகத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் பாவம், தப்பி கரை சேர்ந்தார்கள். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இன்றைக்கு கொந்தளிப்போடி நிறுத்துவோம். என்ன நல்லா நிறுத்தி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. அப்போ என்ன, அந்த வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரத்தை வாசிங்க. அப்படி கொஞ்சம் நேரம் பேசி நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். வாசியா. பெரிய அடையாளம். இன்றைக்கு உலகத்தில் பெரிய அடையாளம் ஒன்று இருக்குது. என்ன அடையாளம்? கிறிஸ்தவர்கள் ஒரு அடையாளமா? நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும்
சீயோனிலே அற்புதங்களும் அடையாளமாயிருக்கிறோம். மேல செங்கப்பாடியில் கிறிஸ்தவ தெய்வ பிள்ளைகள் எல்லாம் அடையாளமாயிருக்கிறார்கள். அதுக்கு விரோதமாய் ஒரு வல்லமை போராடிக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. யாரை விழுங்கலாம்? அது எப்படியா? ஒரு சிவப்பான வலு சர்ப்பம், 7 தலை 10 கொம்பு, பயங்கர தோற்றத்தோடி நிக்குது. அல்லேலூயா. வருத்தப்பட்டாளரா? யாரெல்லாம் பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ, நல்லா பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கு ஒரு பிரசவ வேதனை இருக்கும். அல்லேலூயா. இந்த உலகம் விடாது. அல்லேலூயா. இந்த உலகத்தின் காரியம் விடாது. அல்லேலூயா. சாத்தான் விட மாட்டான். அல்லேலூயா. அவள் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாள். நீங்க நல்ல ஆவில நிரம்பணும்னு நினைச்சா விட மாட்டான். நல்லா முழங்கால நின்று ஜெபம் பண்ணணும்னு நினைச்சா விட மாட்டான். உபவாசம் இருக்கணும்னு நினைச்சா விட மாட்டான். எல்லா கூட்டத்துக்கு வரணும்னு நினைச்சா விட மாட்டான். கர்த்தருக்காக ஊழியத்துக்காக எதையாவது செய்யணும்னு நினைச்சா விட மாட்டான். ஏன்னா அனனியா சப்பீராளையே இடத்தை விற்க வச்சான், ஆனா கொடுக்க வைக்கல. பாத்தீங்களா? அசுத்தாவினால என்ன செய்தாங்களா? நிரப்பப்பட்டாங்களா. அது எந்த வல்லமன்னா இந்த சிவப்பான வலு சர்ப்பத்தின் வல்லமை தான். அல்லேலூயா. ஆமா. ஏன்னா செத்து அவங்க நரகத்துக்கு போயிரட்டு, செத்து நரகத்துக்கு போயிரட்டு. ஒரு வல்லமை கொடுக்கணும் என்பதற்காக இல்ல, ஒவ்வொருவரையும் எப்படி வஞ்சித்து இருக்கிறது. யூதாசுக்குள்ளே சாத்தான் புகுந்தான். அல்லேலூயா. இப்படிதான் இன்றைக்கு ஒரு வல்லமை போராடிக்கிட்டு இருக்குது ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு. ஆனா வேதம் என்ன சொல்லுது? 5வது வசனத்தை வாசிங்க. அவள் சகல ஜாதிகளையும் எல்லா கொந்தளிப்புகளையும் அமர்த்தக்கூடிய ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாள். அப்படி எடுத்துக்கலாமா? எடுக்க முடியாதா? அப்படி எடுத்துக்கலாமா? எடுத்துக்க முடியாதா? சகல கொந்தளிப்பையும் அமர்த்துகிற, ஜாதிகளின் கொந்தளிப்பை அமர்த்துகிற, சத்துருக்களின் கொந்தளிப்பை அமர்த்துகிற, சமுத்திரத்தின் கொந்தளிப்பை அமர்த்துகிற, ஜலத்தின் கொந்தளிப்பை அமர்த்துகிற ஒரு ஆண் பிள்ளையை பெற்றால் அந்த பிள்ளை தேவனிடத்திற்கு, அவருடைய சிங்காசனத்திற்கு இயேசுவின் முகம் என்று கண்டு கொண்டாடுவேன். ஆசையதே எல்லால் வேற எனக்கில்லையே. தெரியாது அந்த பாட்டு? இந்த பாட்டு தெரியாது, அப்படிதானா? அப்போ இன்ப இயேசு ராஜாவை பார்த்தாலே போதும்னு பாடுவோமா? பாட்டினா பாடுவோமா? இன்ப இயேசு ராஜாவை பார்த்தாலே போதும்னு பாடுவோமா? கொந்தளிப்புல அமர்ந்தணுமா? ஐ லவ் ஜீசஸ்ன்னு சொல்கிறீங்களா? ஏசப்பா நான் உங்களை நேசிக்கிறேன், ஏசப்பா உங்க நான் நேசிக்கிறேன். அல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்தில் இருந்து சொல்லுங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லிப்பல. ஆண்டவரே உங்களை நேசிக்கிறேன், உங்களை நேசிக்கிறேன்யா, இனி உங்களை மட்டும்தான் நேசிப்பேன். ஒரு மந்திரம் போல உங்களுக்கு ஒரு சூத்திரம் சொல்லித்தரேன். வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும்போது ஏசப்பா நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லுங்கள். வெளியில் உங்களை சுற்றி பிரச்சனை இருக்கும்போது சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லிட்டு இருங்க. பெரிய பாட்டு பாடாண்டாங்க, பெரிய ஆராதனை வேண்டாங்க. அவங்கள்ட்ட ஒரே ஒரு பல்லவி தான் இருக்குது. என்ன பல்லவி? ஒரே ஒரு பல்லவி. என்ன பல்லவி? என்னது? சரணமும் அதுதான், பல்லவியும். எவ்வளோ நேரம் சொல்லுவாங்க? எவ்வளோ நேரம் சொல்லுவாங்க? ஓயாமல். வெளிப்படுத்தின விசேஷத்தில் எப்படி சொல்லியிருக்கு? ஓயாமல் சொன்னாங்களாம். அதுக்கு பலன் என்ன தெரியுமா? அசுத்த மனிதர்கள் வாழ்கிற பூமி தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்படும். அல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. அருமை வாலிப சகோதரனே சகோதரியே, தம்பிமாரெலாம் கவனமாக இருங்கப்பா. வளர்ச்சி அடைஞ்சாச்சு, வாலிபத்துக்குரிய நிலவரத்துக்கு வந்தாச்சு. தங்கச்சிமாரெலாம் கவனிச்சுக்கிடுங்க. எங்கனையும் போய் ஏமாந்துறாங்கம்மா. அல்லேலூயா. உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை கிடைக்கும் வரைக்கும் ஏசப்பாவை நல்லா நேசிங்க. அல்லேலூயா. வாழ்க்கை கிடைச்ச பிற்பாடு ஏசப்பாவை நேசிங்க. இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்களுடைய அன்பெல்லாம் ஆதாயத்துக்குரிய அன்புங்க. உண்மையிலே மனத்தாழ்மையாக சொல்கிறேன், என் வாலிப நாட்கள்லேருந்து என்னை நேசிச்சிருக்கிறாங்க, நிறைய பேர் நேசிச்சிருக்காங்க. சில தாய்மார்கள் மனத்தாழ்மை என்ன நல்லவன் அப்படிலாம் நினச்சில்ல. என்னுடைய வெளிப்புறமான காரியங்களை பார்த்து ஒருவேளை தண்ணி அடி தம்மடி எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் வளர்ந்தேன். அடிதடி மட்டும்தான் என்கிட்ட இருந்த கெட்ட பழக்கம். அதனால எப்படியாவது என் பிள்ளையை கட்டிக்கிட மாட்டானா அப்படிங்கிறது இந்த நளி நக்கல் பிறந்ததுலேருந்தே என் கூட பிறந்தது அருமையானவளே. அதனால எப்பவுமே இருக்கிற இடம் ஒரு கலகலப்பாக இருக்கும். என்ன பார்த்து சொல்லுவாங்க, சாகும்போது நீங்கள் சிரிச்சுட்டு தான் சாவீங்க, சிரிக்க வச்சுக்கிட்டு தான் சாவீங்க. அல்லேலூயா. நானும் அதை ட்ரையல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்படி நான் செத்து இருக்கும்போது கூட ஏதாவது விசுவாசி ஏதாவது ஒரு விதத்தில் சாட்சியை மாற்றி சொன்னால் எழும்பி நீங்கள் சொல்கிறது தப்பு, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு படுத்துக்கிடலான்னு நினச்சி ட்ரையல் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்படி ஒரு மனுஷனாக இருக்கிறதுனால நிறைய பேர் நினச்சிருக்கிறாங்க, என் பையன் என் பிள்ளையை கட்டிக்கிட மாட்டாங்களான்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒன்று, உளையான சேற்றிலும் என் வாழ்க்கையின் தோல்வி எனக்கு தாங்க தெரியும்.
நான் எப்படிப்பட்டவன் எனக்கு தான் தெரியும், எவ்வளோ அற்பமானவன் எனக்கு தெரியும். அதன் மத்தியில் என் ஆண்டவர் நேசிச்சாரே. என் வாழ்க்கையின் தோல்வியை, என் வாழ்க்கையின் குறைவை சொன்னால் நீங்கள் உட்காந்து பிரசங்கம் கேட்பீங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் என்னை கழுவி சுத்திகரித்து வெள்ளை வஸ்திரம் தரித்து உங்களுக்கு முன்னால் நிற்க வச்சிருக்கிறது ஆண்டோடைய அன்பு மட்டும்தாங்க. என் தாய் தகப்பும் கூட நான் ஒரு குடிகாரனாக இருந்தால் என்னை வெறுத்திருப்பாங்க, என் கூட பிறந்தவங்க வெறுத்திருப்பாங்க, என் பாவத்தை நீங்கள் அறிஞ்சா என்னை வெறுப்பீங்க. ஆனால் இயேசுப்பாவுடைய அன்பு அப்படிப்பட்டதல்ல. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். முழங்கால நிப்போமா? இல்லவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். எல்லா தெய்வ பிள்ளைகளும் நல்ல ஆண்டவரே, ஐ லவ் ஜீசஸ். ஏசப்பா நான் உம்மை நேசிக்கிறேன், ஏசப்பா நான் உம்மை நேசிக்கிறேன். அல்லேலூயா. ஒரு சின்ன சம்பவம், நடந்த சம்பவம். ஒரு மனுஷன் ஒரு தரிசனத்தை பார்த்துருக்கு. இன்னைக்கு பிரசங்கம் சுத்தமாக என்னுடைய கண்ட்ரோலில் இல்லை. அல்லேலூயா. ஒரு நல்ல பெரிய தலைப்போடு வந்தேன். நான் தலைப்பே எடுத்து பேசலை. இது முகவுரைக்குரியது, அதோடு பிரசங்கம் முடிஞ்சு. ரைட்டா? எப்போது உங்களை மறுபடி சந்தித்தால் தப்பி கரை சேருதல்னு ஒரு சப்ஜெக்ட் பேசுவோம். ரைட்டா? ஒரு மனுஷன் ஒரு தரிசனத்தை பார்க்குறான். சரியா? அந்த தரிசனத்தில் ஒரு குறிக்கப்பட்ட இடத்துக்கு வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் அங்கே ஏசப்பா இல்லையா. அங்கேருந்து திருப்பி அந்த விஷயத்தில் அவர் இன்னொரு இடத்துக்கு போகிறாரு. அங்கே அந்த முதல் கூட்டத்தை விட கொஞ்சம் ஜனங்கள் குறைவா, ஆனால் ரொம்ப மகிமையாக நல்லா இருக்குது. அங்கேயும் ஏசப்பாவை பார்த்தா இல்லையா. அதுக்கு அடுத்தது இன்னொரு இடத்துக்கு கொண்டு போனாராம். அங்கே பார்த்தா கொஞ்சம் ஜனங்கள் இருக்கிறாங்களாம். ரொம்ப மகிமை, வர்ணிக்க முடியாத மகிமை, அலங்காரமாக இருக்கலாம். அதன் மத்தியில் ஏசப்பா இருந்துட்டு என்ன சொன்னாராம் தெரியுமா? அங்கே இருந்த ஜனங்களை பார்த்து, பூமியில் இருக்கும்போது நீங்கள் தான் என்னை அதிகமாக நேசிச்சிங்க, பூமியில் இருக்கும்போது நீங்கள் தான் என்னை அதிகமாக நேசிச்சிங்க, பூமியில் இருக்கும்போது நீங்கள் தான் என்னை அதிகமாக நேசிச்சிங்கன்னு சொன்னாங்களாம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு படிப்பு வேணும், இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அழகு வேணும். ஆண்டோடைய கிருபையினால சூலமித்தி சொல்லும்போது சொல்லலாம், நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். இந்த உலகம் உங்களை கிராமம்னு சொல்லுது, இந்த உலகம் படிக்காதவங்கன்னு சொல்லுது. இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு வெள்ளைக்காரன் வந்து அவங்கள கல்யாணம் பண்ண யோசிப்பான். ஆனால் 1000-10,000ங்களில் சிறந்தவர், வெண்மையும் சிவப்புமானவர், நீ என் மனவாட்டி, நீ என் சொந்தம். மேலே செங்கப்பாடியில் இருக்கிற ஒருத்தரையும் ஒவ்வொருவரும் என் சொத்து. எத்தனை பேர் இந்த காலை வேளையில், இந்த மதியான நேரத்தில் ஐ லவ் ஜீசஸ், ஏசப்பா நாம நேசிக்கிறேன் ஆண்டவரே. படிப்பறிவு இல்லாத, அழகு இல்லாத, அந்தஸ்து இல்லாத, நல்ல வீடு வசதிகள் இல்லாத ஒரு கிராமத்தில் இருக்கிற எங்களை நேசிக்கும்படி வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. இழிவானவங்களை, அற்பமானவங்களை கொந்தளிப்பு அமர்த்தி பரலோக ராஜ்யத்துக்காக எங்களை தேடி வந்திருக்கிறீங்களே, நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன். என்னை இழுத்துக்கொள்ளும். சூலமுத்தி சொன்ன வார்த்தை சொல்லுங்க, என்னை இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, உமக்கு பின்பாக ஓடி வருவேன். என்னை இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஓ ஷக்கரபலம் கரமனா, வனாந்தரத்தில் நேசர் மார்பிலே சாய்ந்து வருகிற இவள் யார்? தேவனுடைய அன்பு இன்றைக்கு நம்முடைய மத்தியில் வெள்ளமாய் பாயட்டும். தேவனுடைய அன்பு பரிசுத்தாவின் மூலமாய் நம்முடைய இருதயங்களை ஊற்றப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஐ லவ் ஜீசஸ் என்று சொல்லும் போது ஆண்டவருடைய அன்பு நம்முடைய இருதயங்களை ஊற்றப்படுகிறது. ஓ ஷக்கரபலா, தெய்வ அன்பின் வெள்ளம், தெய்வ அன்பின் அக்கினி, தெய்வ அன்பின் அக்கினி, நேச அக்கினி, ஷக்கரபா ரிமானா ரிபாபாலா கரமனா.